நம்முடைய இந்த பெரிய பிராணம் தொடர் சிந்தனை வகுப்பிலே நாம் ஏர்கொன் கலிக்காம நாயனார் என்கின்ற நாயனாருடைய புராணத்தை சிந்திக்க தொடங்கி அதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை அருளிய வரலாறு வருவதனாலே அந்த வரலாற்றை சிந்திக்க வேண்டி தடுத்தாட் கொண்ட புராணத்தை தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதிலே கொண்ட புராணம் ஒரு 113 பாடல் 114 பாடல் வரைக்கும் பார்த்துருக்குறோம். தொடர்ச்சியாக இருந்தால் 260வது பாட்டு இல்லையா? 260வது பாட்டு. இதில் அவர் கோலக்காவில், இப்போ கோலக்காவில் நான் பார்த்த பதிகம் வந்து பின்னாடி பாடின பதிகம், அதனால தான் அதை அங்கே அந்த ஆர்டரில் இல்லை. பின்னாடி ஒரு திரும்ப தலையாத்திரை சோழநாட்டுக்கு தலையாத்திரை, அதாவது சீர்காழியை ஒட்டி பண்ணும்பொழுது தான் அந்த பதிகங்கள்லாம் பாடுகிறார். இப்போ அடுத்தது நீங்கள் பார்க்கக்கூடிய தலங்கள் எல்லாமே ஒரு தாண்டி போகிற தலங்கள் எல்லாமே பதிகம் பாடல் பெற்ற தலம் தான், சுந்தரமூர்த்தி சுவாமி தலம். ஆனால் இது போகும்போது பாடின பதிகங்கள் கிடைக்கல. அவர் பிறகு ஒரு முறை தலையாத்திரையாக வந்த பொழுது பாடிய பதிகங்கள் தான் இப்பொழுது கிடைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இருக்கு ஓலம் இடும் பெருமான் எதிர் நின்றோம் எழுந்தருள வெறுக்கோளுற்று அது நீங்க ஆரூர் மேல் செல விரும்பி பெருக்கோதம் சூழ்புறவ பெரும்பதியை வணங்கி போய் திருக்கோலக்கா வணங்கி செந்தமிழ் மாலைகள் பாடி என்று சொல்லியிருக்கிறது. இதில் திருக்கோலக்காவை வணங்குவதற்கு முன்பாக அவர் புறவம் என்கின்ற பதியில் இருந்தார். புறவம்னா என்ன ஊர்? சீர்காழி. புறவங்கிறது சீர்காழியை குறிக்கும். அதனால் அந்த புறவம் என்கின்ற சூழ் புறவம். பெருக்கோதம் அப்படின்னு அர்த்தம். கோதம்னா அலைன்னு அர்த்தம். பெருக்கோதம்னா ஊழிக்காலத்திலே தோன்றக்கூடியதாகிய அந்த ஊழி அலைகள், அந்த அலைகளாலே சூழப்பட்டதாகிய சீர்காழி. அதை ஏற்கனவே நாம் பார்த்துருக்குறோம். ஞானசம்பந்தருடைய புராணத்தில் அந்த சீர்காழி தோணிபுர விமானத்தில் ஒவ்வொரு ஒளிக்காலத்திலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரளய வெள்ளத்தினுடைய தடங்கள் தெரியும் என்று சேகர சுவாமிகள் பதிவு பண்ணியிருக்கிறார்கள். அதனால் பெருக்கு ஓதம் சூழ்புறவ பெரும்பதியை வணங்கி போய் திருக்கோலக்கா வணங்கி செந்தமிழ் மாலைகள் பாடி என்று சொல்லுகிறார். இப்போ அங்கே திருக்கோலக்கா தாண்டினா சீர்காழி தாண்டினதுக்கு பிறகு அடுத்து வைத்தீஸ்வரன் கோயில், திருப்புங்கூர், திருநன்றியூர் இதெல்லாம் பாடல் பெற்ற தலங்களாக இருக்கிறது. மயிலாடுதுறைக்கு போகிற வழி இது. திருவாரூர் போகணுன்னாக்க இப்போ சீர்காழி பகுதியிலேருந்து மயிலாடுதுறை வழியாகத்தான் போக வேண்டும். அதனால் உங்களுக்கு தெரியுதா அது என்ன ஊர் ஏரியாவில் தெரியுது உங்களுக்கு? சீர்காழிக்கு அப்புறம் என்ன ஊர் வரும்? சீர்காழிக்கு அப்புறம் என்ன வரும்? வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அடுத்தது மயிலாடுதுறை, அப்புறம் தான் திருவாரூருக்கு போயாகும். அந்த ரூட்டில் தான் போராடு சுவாமி. அதனால் இடையில எதிர்ப்படும் தலங்கள் எது என்று சொல்கிறார்கள். தேனார்க்கும் மலர்ச்சோலை திருப்புன்கூர் நம்பர்வால் ஆனா பேர் அன்பு மிக அடிபணிந்து தமிழ் பாடி மானார்க்கோ கரதலத்தார் மகிழ்ந்த இடம் பல வணங்கி கான் ஆர்க்கும் மலர்த்தடஞ்சூழ் காவிரியின் கரையணைந்தார். காவிரி அங்கே தான் கிராஸ் ஆகுது. அதனால் கொள்ளிடத்தையுமே காவிரியாக தான் கணக்கு பண்ணுறது வழக்கம். ஆனாலும் அது அதிகமான காவிரி நீர் கொள்ளிடத்தை தான் ஓடுது. ஆனாலும் அதை காவிரியாக சொல்வதில்லை. காவிரியை எங்கு அடையாளப்படுத்துகிறார்கள்? காவிரி பூம்புகாரில் தான் கலக்கும். அதனால் பூம்புகாரில் எது கலக்கிறதோ அதுதான் காவிரி, சரிதானே? அதனால் மயிலாடுதுறை வழியாக சொல்வது. நம்ம திருச்சிராப்பள்ளிக்கு அடுத்தது தஞ்சாவூர், திருவையாறு அந்த பகுதியில் அங்கேருந்து கும்பகோணம் வழியாக மயிலாடுதுறை விழுந்து மயிலாடுதுறையிலேருந்து அந்த பூம்புகாருக்கு செல்கிறது. அதனால் அதுதான் அந்த காவிரிக்கரையை அடைகின்றார். காவிரியினுடைய வடகரையை நாயனார் அடைகின்றார். அதற்கு போகிற வழியில் திருப்புன்கூர் என்கின்ற ஒரு புகழ்பெற்ற சேத்திரம் இருக்குது. இந்த திருப்புங்கூரில் தான் திருநாளைப்போவார் நாயனாருக்காக நந்தி விலகி வழிபட்ட ஸ்தலம் என்று நாம் பார்க்கிறோம். திருப்புங்கூர் பக்கத்தில் தான் பெருமங்கலம்னு ஊர் இருக்குது. அந்த பெருமங்கலம் தான் ஏர்கொன் கலிக்காம நாயனாருடைய ஊர். அந்த ஊருக்கு திரும்ப அவர் வருவார். அங்கே ஏனைய சரிதங்கள்லாம் பின்னாடி இருக்குது. அதனால் திருப்பங்கூரில் இவர் பாடின பதிகம் இருக்குது. அந்த பதிகத்தை பின்னாடி ஒரு முறை வரும்பொழுது தான் பாடுகிறார். ஏன்னா அதில் ஏர்கொன் கலிக்காம நாயனாரை பற்றி குறிப்பு இருக்குது. இப்போ என்ன ஒரு ஏர்கொன் கலிக்காம நாயனாரை சந்திக்கவே இல்லை இல்லையா? அதனால் அது பின்னாடி தான் வரக்கூடிய பதிகம் என்று பார்க்கிறோம். இந்த திருப்பங்கூர் அப்படிங்கிறது திருப்பங்கூர் அப்படின்னு சிந்திச்சா போதுமா? திருப்பங்கூர் அப்படின்னு நினைக்க சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான். முந்தி நின்ற
வினைகள் அவை போக. வினை போகணும்னா என்ன செய்யணுமா? சிந்தி நெஞ்சு சிவனார் திருப்பொங்கூர். திருப்பொங்கூர்னு ஒரு முறை சிந்திச்சு பாருங்கிற, அதுவே போதுன்ற. வினை போக சிந்தி நெஞ்ச சிவனார் திருப்பொங்கூர். அந்தமில்லா அடிகள் அவர் போலாம் கந்தம் மல்கும் கமல் புன்சடையாரே என்று பாடுகிறார் ஞானசம்பந்த பெருமானார். அப்பசாமியோட தேவாரம் இருக்குது, தாண்டகமும் இருக்குது. ரொம்ப அற்புதமான கஷேத்திரம் அது. நிச்சயமாக எல்லாரும் அந்த கஷேத்திரங்களெல்லாம் தரிசனம் பண்ண வேண்டும். அதனால் நம்முடைய வகுப்புகள் எல்லாம் தியரட்டிக்கலாக மட்டும் நின்றுடக்கூடாது, விளையாட்டுகளுக்கும் போக வேண்டும். அதனால் அங்கே திருப்பொங்கூர் நம்பர் என்று சொல்லிட்டார். நம்பர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப விருப்பமான வார்த்தை. நம்ம ஆளுங்கிறோம் இல்லையா, மை பெஸ்டிங்கிறோமே, அதுதான் அந்த சரியான வார்த்தை. அதுக்கு ஆனா பேர் அன்பு மிக அடிபணிந்து தமிழ் பாடி மான் ஆர்க்கும் கரதலம். கரதலம்னா கை, கையில ஒரு மானை வைத்திருக்கக்கூடிய சுவாமி. மானார்க்கும் கரதலத்தார் மகிழ்ந்த இடம் பலவணங்கி. போகிற வழியில அங்க மான ஆர்க்கக்கூடிய இறைவன், கையில வைத்திருக்கக்கூடிய இறைவனுடைய அந்த கரதலத்துல அது கரத்தை உடையவராகிய சிவபெருமானை வழிபட்டு கொண்டே செல்கிறாருன்னு பார்க்குறோம். நேரடியாக மயிலாடுதுறை செல்கிறார். இப்போ திருப்பூங்கூர் வரைக்கும் போயிருக்கார். இப்போ சென்னை இருக்கு அப்படின்னா இதுதான் அந்த டெல்டா பகுதி. இதுதான் சென்னை இருக்குன்னா இதுதான் டெல்டா பகுதி. இந்த இடத்துல சிதம்பரம் இருக்கு, இங்கே கடலூர், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி போயிடும். இதுக்கு கீழே சிதம்பரத்துலேருந்து கீழே சீர்காழி இங்கே இருக்கு. சீர்காழி மயிலாடுதுறை கீழே இந்த பக்கம். இப்போ சீர்காழியிலிருந்து வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு வரும். வைத்தீஸ்வரர் கோயிலிருந்து நேராக மேற்கு ஒரு ரோடு போகும். இந்த ரோடு எங்கே போகும்னா கல்லணை, இது அணைக்கரை வரைக்கும் போகும். அது மணல்மேடு வரைக்கும் போகும். கொள்ளிடக்கரை போய் அடையும். கொள்ளிடம் இங்கே வந்து திரும்ப இங்கே தான் கொள்ளிடத்துக்கு, இந்த கொள்ளிடத்தை இங்கே தாண்டி வருவாங்க. இதே கொள்ளிடம் இங்கே இருக்கு. வைத்தீஸ்வரர் கோயிலேருந்து ஒரு வழி வருது. வைத்தீஸ்வரர் கோயிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தாலும் மாயத்துக்கு வந்துடலாம். இப்படி போனீங்கன்னாக்க இந்த இடத்துல வாழ்வழிப்புத்தூர், திருவாலப்புத்தூர் ஒரு ஊர், அந்த ஊர் வழியாகவும் நீங்கள் மயிலாடுதுறை அடையலாம். இங்கே தான் நீண்டூர் இருக்கு. அப்போ இங்கே இருந்து சாமி என்ன பண்ணியிருக்காரு, நேரடியாக வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து நின்றியூர் வழியாக மயிலாடுதுறை வராமல் வைத்தீஸ்வரன் கோயிலில் திருப்பூர் போய் அங்கேருந்து வாழ்வழிப்புத்தூர் திருநீயூர் போய் திரும்பி நின்றியூர் வந்து திரும்பி மயிலாடுதுறை இருக்கார். இப்படி போயிருக்காரு. இதுதான் இந்த செக்டார் சொல்லக்கூடிய நோட்ஸ். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கா இல்லையாங்கிறத இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த ஊரெலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த மேப்லாம் புரியும். நீங்கள் போய் உட்காந்து மேப்பில் பார்த்தா தான் தெரியும் இது என்ன ஊர், எங்கே இருக்குது, எந்த ரூட்டில் போனாங்க அப்படிங்கிறது. அதனால் திருப்பொங்கூர் நம்பர்பால் ஆனா பேர் அன்பு மிக அடிபணிந்து தமிழ் பாடி மானார்க்கும் கரதலத்தார் மகிழ்ந்த இடம் பல வணங்கி காணார்க்கும் மலர்த்தடம் சூழ் காவிரியின் கரையணைந்தார். பல தலங்கள், அது எந்த தலங்கள்னு இப்போ குறிப்புள்ள. வம்புலா மலர் அலைய மணி கொழிந்து. இப்போ நான் 2 ரூட் சொன்னேன் இல்லையா, அதில் வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து நேராக மாயவரம், வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து திருப்பூங்கூர் போய் திருப்பூங்கூர்லேருந்து திருவாலப்புத்தூர் வந்து திருவாலப்புத்தூர்லேருந்து நீடூர் வழியாக மாயத்தை அடையலாம். இது ஒரு ரூட் இருக்குது. இப்போ இதில் எந்த சுவாமி எந்த ரூட்டில் வந்தார் அப்படிங்கிற எதை வைத்து தெரிந்து கொள்ள போகிறோம்னா, நிச்சயமாக அவர் என்ன பண்ணியிருக்கார், வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து திருப்பூங்கூர் போய் திரும்பி திருப்பூங்கூர்லேருந்து வைத்தீஸ்வரன் கோயில் வழியாகவே மாயரம் வந்துட்டார். இந்த நீடூர் இருக்கிற ரோட்டுக்கு போகலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பு இருக்குது பின்னாடி. ஏன் அப்படின்னா இவர் திரும்ப இந்த தலங்களெல்லாம் தரிசனம் பண்ணும்போது நீடூரை விட்டுறார் சுந்தரமூர்த்தி சாமி. அப்போ நீடூர் சாமி என்ன பண்ணுறார், நீடூருக்கு வர மறந்தா யாருன்னு கேட்குறாரு. அப்போ ஆல்ரெடி அவர் போயிருந்தாருன்னா அப்படி ஒரு குறிப்பு இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா. அதனால இப்போவும் போகல, பின்னாடி ஒரு போகும்போது போகாமல் இருக்கார். அதனால நீடூருக்கு வரல ஏன்னு சாமி கேட்டு அப்புறம் நீடூருக்கு சிறப்பாக ஒரு பதிகம் பாடுகிறாருன்னு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்குது. அது வந்து ஏற்கொண்டு கலிக்காம புராணத்தில் வரும். அதனால் இப்போ எப்படி வந்திருக்கார் சாமி, வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து நீண்டூர் வழியாக நேராக மயிலாடுதுறைக்கு நுழைஞ்சிட்டார். மயிலாடுதுறை நுழையும் பொழுது நீங்கள் சென்னையிலேருந்து போகிறவங்க இங்கே கேல் டாக்ஸி அப்படின்னு ஒரு ஸ்டாப்பிங் ஒன்று இருக்கும். அங்கே தான் வள்ளலார் கோயில் இருக்குது. இந்த வள்ளலார் கோயில் தாண்டினோடனே காவிரியினுடைய கரையை தாண்டி தான் நீங்கள்
சிட்டிக்குள்ளே நுழைவீங்க, அந்த டவுனுக்குள்ளே நுழைவீங்க. அந்த காவிரி தாண்டி தான், அந்த பாலக்கரை என்று சொல்வார்கள், அதை தாண்டி தான் நீங்கள் உள்ளே போகும். அந்த காவிரி கரை அடைந்தார் என்று சொல்கிறார். அந்த காவிரியினுடைய வடகரைக்கு பேர் உத்தரமாயூரம்னு பேர். உத்தரம் அப்படின்னா மேலானது, வடக்கானது, வடக்கு பக்கம் மேல் உள்ள சரித்திரம் அப்படின்னு. இப்படி இந்த உட்காந்துங்க, இப்படி வந்துங்கள்ண்ணா, இங்கே உட்காந்துங்க, எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்காக சேரில் உட்காந்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சேர்ந்து உட்கார மாட்டேங்க. ஜமகாலம் போட்டிருக்கேன், போனாலாம் இருந்தால் போட்டு விடுங்க. இதில் போட்டுருங்க, பிரேக்கில் போட்டிருக்கேன். போன தண்ணீர் இருக்கா? இருக்கட்டும் போனா இருக்கட்டும். அதனால் அந்த மயிலாடுதுறையை பார்த்தீங்கன்னா 2 பகுதியாக காவிரி 2ஆக பிளந்து கொண்டு விடும் மயிலாடுதுறையை. அந்த காவிரியோட வடகரை இருக்கக்கூடிய பகுதிக்கு உத்தரமாயூரம்னு பேர், காவிரியினுடைய தென்கரை இருக்கக்கூடிய பகுதிக்கு கௌரி மாயூரம்னு பேர் வடமொழியில். கௌரி மாயூரம் தான் மாயூரம், ஆக்சுவலாக மாயூரம் அதுதான், மயிலாடுதுறைங்கிறது அதுதான். ஏன்னா காவிரியினுடைய தென்கரையில் தான் மாயநாத சுவாமி குடியிருக்கிறார். மாயநாத சுவாமி இருக்கிற இடம் தான் மாயூரம். அதனால் அதை வந்து கௌரி மாயூரம்னு, கௌரி வழிபட்டதுனால கௌரி மாயூரம்னு இருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் சிகண்டிபுரம்னு பேர். மயிலாடுதுறைக்கு இன்னொரு பேர் சிகண்டிபுரம். சிகண்டினா மயில்னு அர்த்தம். சிகண்டிபுரம்னு தான் அருணகிரிநாதர் திருப்புகழே பாடியிருக்காரு. மயிலாடுதுறைன்னு பாடலை, சிகண்டிபுரம் தான் பாடியிருக்காரு. அதனால் அந்த மயிலாடுதுறைக்கு செல்கின்றார் சுவாமி. மயிலாடுதுறையும் 3 தேவாரமும் பட்டிருக்கு, 20 தேவாரம் பட்டிருக்கு. 3 போயிருக்கிறாங்க. ஆனால் அங்கே சித்தமுசாமி தேவாரம் மட்டும் இல்லை. அப்பர் சாமியோட தேவாரம் இருக்குது, ஞானசமுந்தரோட தேவாரம் இருக்குது. அந்த காவிரியினுடைய வடகரையில் என்ன ஊர் இருக்குது, தென்கரையில் வடகரையில் என்ன ஊர் இருக்குன்னாரு? மயிலாடுதுறை இருக்கு. அது சொல்லுகிறார். பம்புலா மலர் இந்த பாட்டு புராணம் வச்சுக்கிற கையில். பெரிய புராணத்தில் தொடர் செயலாக இருந்ததுன்னா 262வது பாட்டு. கடுத்தாடு கண்ட புராணத்தில் 116வது பாட்டு. 116. வம்புலா மலர் அணைய மணி கொழித்து வந்திழியோம் பைம்பொன்வார் கரை பொன்னி பயில் தீர்த்தம் படிந்து ஆடி தம்பிரான் மயிலாடுதுறை வணங்கி தாவில் வீர் அம்பர் மாகாளத்தில் அமர்ந்த பிரான் அடிவணிந்தார். காவிரியில் குளிக்கிறார் சுவாமி. காவிரி தண்ணியில் நீராடுகின்றார்கள். இப்போ அதை பற்றி பின்னாடி திருத்துருத்தி போகும்போது திருத்துருத்தி தேவாரத்தில் சொல்லுவார். போகரும் யோகரும் புலரிவாய் மூழ்கும் காவிரி அப்படின்னு அதை அழகாக குறிப்பிடுகிறார். அந்த இடத்துல போகர்களும் யோகர்களும் அதிகாலையிலேயே வந்து நீராடக்கூடிய பெருந்தீர்த்தமாகிய காவிரி என்று சொல்கிறார்கள். ஆழ்வார் பாசுரத்தில் கூடிய குலசேகர ஆழ்வார் அந்த கண்ணபுரத்து பெருமாளை பாடும் பொழுது கங்கையிலும் தீர்த்தமளி காவிரி சொல் கணபுரத்தன் கணுபனியேன்னு பாடுறார். கங்கையிலும் தீர்த்தமளி காவிரின்னு ஆழ்வாராலையும் காவிரி சிறப்பிக்கப்பட்டிருக்கு நாம் பார்க்கிறோம். போகரும் யோகரும் புலரிவாய் மூழ்க என்று நம்முடைய பரமாச்சாரியார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடியிருக்கிறார்கள். அப்பர் சுவாமி காவிரி நீரை கொண்டு ஆட்டாமலே சுவாமியுடைய பொழுதை போக்கிவிட்டேனே, என்னுடைய வாழ்க்கையை போக்கிவிட்டேன் என்று பாடுகிறார்கள். அதனால் மந்தி மலர் சிந்து மயிலாடுதுறையே அப்படின்னு மயிலாடுதுறை பற்றி அழகாக சொல்லியிருப்பார். மயிலாடுதுறை சிறப்பு பற்றி நம்முடைய அப்பர் சுவாமிகள் சொல்கிறார்கள். அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீட்டிற்கும் கருத்து ஒன்றிலும். தொண்டரடி பொழியாழ்வாருடைய கருத்து மாதிரி இவருடைய கருத்து தொண்டரடி பொழியாழ்வார் அங்கே எடுத்து வேற மாதிரி பயன்படுத்துகிறார்கள். அதாவது அவர் என்ன சொல்வார்? சுதா அமரரே அயர்தும் கொழுந்தே என்னும் பிச்சுவை பெரினும் யாம்பல் திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு பாடுறார் இல்லையா? இதே மாதிரி அண்டர் வாழ்வும் அமரர், இது அப்பவே அப்பர் சாமி பாட்டாங்க மயிலாடுதுறையில். அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீட்டிற்கும் கருத்து ஒன்றிலும் வண்டு சூழும் வண்டு சேர் மயிலாடுதுறையாரன் தொண்டர் பாதம் சூடி துதைமினர். மயிலாடுதுறை அடியார்களுடைய அந்த திருவடியை நாம் வணங்கினாலே போதுமானது, அவே நமக்கு இந்திரபதம் தேவையில்லை, சந்திரபதம் தேவையில்லை என்று அப்பர் மயிலாடுதுறை பற்றி சிறப்பித்தாக பாடுகிறார்கள். தம்பிரான் மயிலாடுதுறைன்னாரு. தம்பிரான் என்பது நம்முடைய பரானாகிய இறைவன் என்று குறிப்பிடுகிறார். அங்கே பைம்பொன்வார் கரை பொன்னி, தங்கத்தை பொன் துகள்களை அள்ளிக்கொண்டு வரக்கூடியதாகி அந்த பொன்னி கரை பயில் தீர்த்தம் படித்து ஆடி அதில் குளித்து நீராடி அந்த கரையில் ஏறி அந்தாண்ட பக்கம் போய் அந்த மயிலாடுதுறைக்கு அடைந்து வணங்கி தாவில் சீர் அம்பர் மாகாளத்தில் அமர்ந்த பிரான். இதில் போகிற வழியிலே நமக்கு நிறைய பாடல் பட்டத்தனங்கள்லாம் உண்டுங்க. இதில் முதல்ல வர வழியில் முதல்ல வழுவூர் வீரட்டானம் வரும். மயிலாடுதுறை தாண்டி திருவாரூர் போகிற வழியில் முதல்ல வரக்கூடிய பெரிய கஷேத்திரம் உங்களுக்கு வழுவை வீரட்டானம். அப்பர் சாமி அதை திருத்தாண்டகத்தில் உஞ்சேனை மாகாளம் ஊரல் ஒத்தூர்
அப்படிங்கிற திருத்தாண்டகத்தில் வழுவை வீரட்டம் என்று குறிக்கிறார்கள். அது அட்டை வீரட்ட தானங்களில் ஒன்று என்றாலும் அதுக்கு பாடல் தனியாக கிடைக்கவில்லை, அது அழிஞ்சு போயிடுச்சு. நமக்கு இப்படி தவக்குறைவுனால கிடைக்காம போயிட்டுது. அதையெல்லாம் தாண்டி சென்று நேரடியாக அம்பர் மகாலத்தை பேசுகிறார். இங்கு அம்பர் என்பது அம்பாசுரன் என்கின்ற அசுரனை காளி வதம் செய்ததனாலே அந்த பழி நீங்குவதற்காக சுவாமி வழிபட்ட தலம். அது மாகாள கஷேத்திரம். அது மாகாளி வழிபட்டதுனால அது மாகாள கஷேத்திரம்னு பேர். அதுக்கு பக்கத்திலே அதே ஊரில் இன்னொரு கோயில் இருக்குது, அது அம்பர் பெருந்திருக்கோயில்னு பேர். அதுக்கும் தேவாரம் இருக்குது. அது கோச்சங்க சோழனால கட்டப்பட்ட மாட கோயில். ஒரே ஊரில் 2 தலம் இருக்குது. இந்த அம்பர் கஷேத்திரம் இது அம்பல் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போ அம்பல்னு சொல்லுவாங்க அந்த ஊர் கோயில் அம்பல் அப்படின்னு. இந்த அம்பல்லேருந்து தான் ஞானசம்பந்த பெருமானும் அப்போ அம்பலுக்கு தான் முதல்ல ஞானசம்பந்தத்தில் அப்பர் சாமிகளை சேர்ந்து தலையாத்திரை பண்ணுவாங்க. திருப்புகலூர்லேருந்து புறப்பட்டு போகும்பொழுது அது அவருடைய புராணத்தில் பார்த்துருக்குறோம். நான் இருக்கு அதெல்லாம் ஞானசம்பந்தருடைய புராணத்திலையும் அப்பர் சாமியுடைய புராணத்திலையும் அவங்க 2 பேரும் சேர்ந்து திருப்புகலூர்லேருந்து புறப்படுவாங்க. அப்பர் நீர் எங்கும் போயது நாம் அங்கு பின் வருவது அப்படின்னாரு. அதனால் வரும்பொழுது ஒரு பல்லாக்கில் அப்பர் சாமி புறப்பட்டு 2 பேரும் காலமாக ஒன்றா இருப்பாங்க திருப்புகலூரில். அப்பர் சாமியும் ஞானசம்பந்த பெருமானாரும் அங்கேருந்து புறப்பட்டு போகும்போது அப்பர் சாமி நடந்து வந்துட்டு இருக்கார் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானார் அவரும் கூடவே நடந்து வந்துட்டு இருப்பார். பணிந்து கூப்பிட்டு கொண்டே 2 பரமாச்சாரியர்கள் நடந்து வரும்பொழுது அப்போ அப்பர் சாமிக்கு மனசு ஒரு கஷ்டம். ஆகா, நம்மளால இவர் பல்லாக்கில் நடக்க ஏறி வராமல் நடந்து வராரேன்னு அப்போ சொல்லுகின்றார். நாயனார் உமக்கு அளித்து அருளிய இத்தூய யானத்தின் மிசை எழுந்து அருளுவீர். இது மேலே நீங்கள் ஏறிட்டு வாங்க, இந்த பல்லாக்கு மேலே ஏன் கூட நடந்து வரீங்கன்னு கேட்குறாரு. உடனே அவர் பயந்துக்கிட்டு இல்லை அதெல்லாம் வேணாம், நீங்கள் நடந்து வரீங்களே அப்போ நானும் நடந்தால் வரணும்லாம் சொல்லாமல் சுடர்த்திங்கள் மேய வேணியார் அருளும் இதுவானால் நாம் அப்படியே செய்கின்றோம்னு இறைவனுடைய அருளாகவே அப்பர் சாமியுடைய வாக்கினை ஞானசம்பந்த பெருமானார் பார்த்தார்கள் என்கின்ற அந்த செய்தி அங்கு சேக்கரார் சாமி பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கிருந்து அவங்க புறப்பட்டு முதல்ல வர தலமாக அம்பர் மாகாணம் தான் இருக்கும். அதை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த அம்பர் பதியை கடந்து திருவாரூர் நோக்கி செல்லுகிறார். அமர்தபிரான் அடிபணிந்தார். மின்னார் செஞ்சடையண்ணல் விரும்பு திருப்புகலூர் கஷேத்திரம் அப்பர் சாமியுடைய அடைந்த முத்தி கஷேத்திரம் அது இல்லையா. இப்போ அவர் அடைஞ்சு போச்சு, அப்பர் சாமி இல்லையே இப்போ இந்த காலகட்டத்தில். அதெல்லாம் நிச்சயமாக இது அப்பர் சாமியோட முத்தி கஷேத்திரம்னு ரொம்ப அந்த எமோஷ்னலான ஒரு பக்தி செலுத்தியிருப்பார் நிச்சயமாக நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அங்கே தான் பாடுகிறார்கள். எந்த புகழூரை பாடும் புலவீர்கள் பின்னாடி தான் பாடுறாரு. அதெல்லாம் கஷேத்திரத்தில் ஞானசம்பந்த சுந்தரமூர்த்தி சுவாமி பாடிய குறிப்பு ரொம்ப அற்புதமான குறிப்பு அது. அதனால் வெடுக்கிலாதனை வீமனே விரல் வில்லுக்கு இவன் விதையனே என்று குடிக்கிலாதனை பாடியே என்று கூறினும் கொடுப்பார் இல்லை என்று யாரெல்லாம் போய் புகழ்ந்தாலும் அவனும் கொடுக்க மாட்டான். அதனால் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிறார் பொய்மையாளரை பாடாத எந்த புகழர் மாணவின் புடவீர்கள் அப்படின்னார். எம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் என்ற கடலுவாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் இடமில்லை. அதில் 2 நம்ம இன்றைய அரசியலமைப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு பாருங்க, ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்பதை என்ன சொல்லும்? உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3 சொல்லும். இந்த 3த்தையுமே புகழூர் சாமி கொடுப்பார் அந்த தேவாரத்தில். அந்த 3த்தையுமே திருப்புகலூர் சாமி கொடுக்குறார் நமக்கு என்று நம்ம சுந்தரமூர்த்தி சாமி பதிவு பண்ணுகிறார். அதில் எம்மையே தரும் சோறும் கூரையும். சோறு சாப்பிடுறது, கூரை அணிந்து கொள்வது. கூரைனா துணின்னு இருக்கும். அதை புது துணி உடுத்தும் போது அந்த பாட்டை பாடிக்கொண்டு உடுத்தணும் அப்படிங்கிறது நம்ம மரபு தெய்வத்தில். புதுசாக ட்ரெஸ் போடுறோம், சட்டம் போடுறோம் அப்படின்னா அப்போ சாமி அந்த துணியை நமக்கு அணிவிக்க கொடுத்துருக்கிறார் என்று அந்த எண்ணத்தோடு நன்றி உணர்வோடு நம்ம அந்த தேவாரத்தை பாடிக்கொண்டு புது துணி உடுத்த வேண்டும். தீபாவளிக்கு புது ட்ரெஸ் போடும்போது என்ன பண்ணணும்? அந்த தேவாரத்தை பாடிக்கொண்டு உடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னுலாம் நம்ம மரபு வைத்திருக்கிறார்கள். எம்மையே தரும் சோறும் கூரையும் தான். இருப்பிடத்தை பற்றி பேசலையே, வீடு கட்டி தருவார் அப்படின்னு சொல்லலை. அது உறவில் கூரை புடவை புறப்புடவைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நம்ம தங்கிக் கொள்வதற்கு இடமாக அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லை என்று அதை சொன்னார். இங்கே பின்னாடி அவருடைய சேத்ராடம் கைலாசத்துக்கு போகும் பொழுது மண்ணுலகில் பிறந்தோர் உன்னை வாழ்த்து மழியடியால் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனின் என்று கண்டு ஒழிந்தேன் அப்படின்னு அதை உரிவுபடுத்துகிறார் சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதனால் அந்த திருப்புகலூருக்கு செல்கிறார்கள். போது சூழும் புகழூர் அப்படின்னார். போது சூழும் பூம்புகழூர் அப்படின்னு அப்புறம் சேக்கரார் சாமி அதை அழகாக வர்ணிப்பார்கள். 5 நாயன்மார்கள் ஒரே நேரத்தில் இருந்த அற்புதமான கஷேத்திரம் அது. அந்த மின்னார் செஞ்சடையண்ணல் இறைவன் ரொம்ப விரும்பி வருகின்ற தலம்னு சொல்கிறார். அண்ணல் விரும்பு திருப்புகலூரை முன்னாக பணிந்து ஏற்றி முதல்வன் தன் அருள் நினைந்து. என்ன அருள் நினைந்து? அவர் என்னத்தெல்லாம் நினைச்சிருப்பாருங்க சுந்தரமூர்த்தி சாமி? இப்போ திருப்புகலூருக்கு போய் என்னென்னத்தெல்லாம் நினைச்சிருப்பார்? அப்பர் சாமியுடைய முத்தி கஷேத்திரம் இது. நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி அண்ணலார் தேவடிக்கு
ஆண்ட அரசு விட்டிருந்த சேத்திரம் இல்லையா, அதாவது நினச்சிருப்பாரா இல்லையா, நமக்கே அந்த எண்ணம் வருகிறது. அப்போ அவர் வந்திருக்காரா, நிச்சயமாக வந்திருக்கும். அப்புறம் அங்கே அப்பர் சாமி உழவாரம் செய்தது, அங்கே அந்த பொண்ணும் மணியும் வந்தது, எல்லாவற்றையும் எண்ணி பார்த்துருப்பார். அங்கே நாயன்மார்களெல்லாம் ஒன்று கூடி திருத்தொண்ட நாயனார் வந்து வழிபட்டதையும், அங்கே முருகநாயனார் வழிபட்டதையும், அங்கே திருநீலகண்ட பெரும்பான நாயனார் வழிபட்டதையும், நீலநக்க நாயனார் இருந்தது, எல்லாவற்றையுமே ஒரு எண்ணி பார்த்து அண்ணலார் அங்கு முதல்வன் தன் அருள் நினைந்து பொன்னாரும் உத்தரியம் புரிமுன்னூல் அணிமார்வர் தென்னாவலூராளி திருவாரூர் சென்றடைந்தார். இது அவருடைய கோலத்தை சொல்லுகிறது. பொன்னாரும் உத்தரியம், உத்தரியம்னா மேலே போட்டுக்கூடிய அந்த அங்கவஸ்திரம் என்று சொல்கிறார்கள் இல்லையா, அதுவும் புரிநூலும் அணிந்திருக்கக்கூடியவராகிய அந்த அணிமார்வர். அந்த பிராமணர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேல் துண்டு குறுக்கு துண்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகாரம் உண்டு போட்டுக்கொள்வதற்கு, அதான் இங்கே குறிப்பிடுகிறார்கள். பொன்னாரும் உத்தரிய புரிமுன்னூல் அணிமார்வர், அந்த பூணூலை வந்து மறைத்து அவங்க அந்த குறுக்கு மேலே போட்டுக்க வேண்டும், அதான் சொல்லுகிறார்கள். அங்கே திருவாரூர் சென்று அடைந்தார். அதுக்கப்புறம் என்ன, திருப்பூருக்கு அப்புறம் விற்குடி விரட்டம் வழியாக தான் பழைய வழி, அந்த திருவாரூருக்கு போகிற வழி. திருவாரூருக்கு போகிறார். அங்கே திருவாரூருக்கு இவர் வரதுக்கு முன்னாடி அங்கே முன்னேற்பாடு செய்யணும் இல்லையா, அந்த முன்னேற்பாடுகளை யார் செய்வார், சுவாமியை செய்கிறார், குற்றமண்ட பெருமானை செய்கிறார். திருவாரூர் சொன்னாலே என்ன ஞாபகம் வரும் நமக்குப்பா, தேர் தான் ஞாபகம் வரும். அது சொல்லுகிறார் பாருங்க, தேர் ஆறும் நெடுவீதி திருவாரூர் வாழ்வார்க்கு ஆராத காதலின் நம் ஆரூரன் நாம் அழைக்க வாரா நின்றான் அவனை மகிழ்ந்து எதிர்கொள்வீர் என்று நீராறும் தடைமுடி மேல் நிலவணிந்தார் அருள் செய்தார். ஒரு போய் சொல்றார், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வராங்க சார், யார் உங்களுக்கு, நம்ம ஆரூரன் அப்படின்னு இங்கே சொல்லிட்டார். அது பின்னாடி தான் சாமி அதை பதிவு பண்ணுறார், சுந்தரமூர்த்தி சாமியை. என்னுடைய தேவாரத்தில் நந்தமார் ஊரன் என்றான் ஒடித்தார்மலை உத்தமனே என்று சொல்கிறார். இங்கே தேராரும் நடிவீதி திருவாரூர் வாழ்வாருக்கு, திருவாரூரில் இருக்கக்கூடிய அடியவர்களுக்கெல்லாம் எல்லாத்தையுமே சொல்கிறார். ஒருத்தவங்களையும் போயிருப்பார், அதுக்கே அங்கே கிடைக்கிறது. திருப்புகலூரை முன்னாக அடுத்தப்பட்ட வாழ்வார்க்கு ஆராத காதலின் நம் ஆரூரன் நாம் அழைக்க வாரானின்றான். வாரானின்றான்னா வந்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். திருவாரூருக்கு வந்தாங்க. இப்போ எப்படி நம்மளாம் அப்படி போவோம், விருப்பப்பட்டு போவோம், நமக்கு ஆசையாக இருக்கும் போய் பார்க்கறதுக்கு போவோம், சாமி கிட்டார வாங்க போங்கள. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, போய் நாம் அழைக்க வாரானின்றான். நான் தான் அவனை கூப்பிட்டதே திருவாரூருக்கு போவான். அப்போ நான் தானே அவனை இன்வைட் பண்ணணும். ஒருத்தனை கூப்பிட்டா என்ன பண்ணணும், கண்டிப்பாக நல்ல உபகாரம் பண்ணி நல்லா அலங்கரித்து வரவேற்க வேண்டும். சார் இது சுந்தரமூர்த்தி சாமி மட்டும் இல்லை சார், எல்லாருக்குமே தான். இப்போ நமக்கும் தான். இப்போ திருவாரூர் தேருக்கு அங்கே ஆதி சண்டேஸ்வரர் உற்சவம்னு ஒன்று தொடக்கத்தில் நடக்கும். நேற்று முந்தானால தான் நடந்தது தேருக்கு. அங்கே சண்டேஸ்வர சுவாமி தான் அந்த உற்சவத்தை முன்னிட்டு நடத்துகிறாருன்னு பேர். அங்கே சண்டேஸ்வர சுவாமி ஒரு கடிதம் ஒன்று படிப்பார் அவருடைய சார்பாக. திருமுகம் படிக்கிறார்கள். அதை சண்டேஸ்வர நாயனார் சொல்லுகிறார், நமக்கு அடிய முடிய நெடிய வீதியில் அரூர் தேரிலே நாம் ஆழித்தேரில் எழுந்தரில் இருக்கின்ற திருவிழா நடக்க இருக்கிறது. அதனால் தேவரும் ஒவ்வொரும் விண்ணத்தில் இருக்கிறவர்களும் அடியார்களும் அவரவர் பந்துமித்திரோடு நம்முடைய கஷேத்திரத்துக்கு வந்து இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம் அப்படின்னு சாமியே கூப்பிடாருங்க எல்லாருக்குமே. அதை வந்து சண்டேஸ்வர நாயனார் ஆதி சண்டேஸ்வரர்ங்கிறது இந்த உற்சவத்தை தொடங்கி வைக்கிறார். அதனால் அங்கே அப்பர் சாமியுடைய மடமும் அங்கே இருக்குது. ஏன்னா இந்த திருவாரூரை பொறுத்தளவுக்கு பாருங்கள், இந்த திருவாதிரை திருவிழா என்பது அப்பர் சாமியுடைய திருவிழாவாகவும், அந்த பங்குனி உத்திர திருநாள் இது வந்து ஞானசம்பந்தருடைய திருவிழாவாகவும் சொல்லப்படும். ஏன்னா திருவாரூரில் அப்பர் சாமி இருக்கும் பொழுது நம்முடைய ஞானசம்பந்த பெருமானார் திருப்புகலூரில் எழுந்திருப்பார். அப்போ திருவாரூரில் திருவாதிரை பார்த்துட்டு தான் மார்கழி மாதம் திருவாதிரை, அதை பார்த்துட்டு நமக்கு ஞானசம்பந்த பெருமானார் 2 பேர் சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்போது திருவாரூர் நிகழ் செல்வம் அதை உரைத்தருளும் சொன்ன உடனே அவர் அங்கே பதிகம் பாடுகிறார். நமக்கு என்ன பதிகம் அது, முத்து விதான மணிப்பொற்கவரி முறையாலே அப்படின்னு பத்தர்களோடு பாவையர் பெண் பணி செல்ல அத்தனாரூர் ஆதிரை நாளாம் அது வண்ணம் அப்படின்னு அப்பர் சாமிகள் பாடுகிறார்கள். அதை பார்த்து கேட்டோடனே ஓஹோ எந்த இருப்பதும் ஆரூர், உடனே அந்த ஆரூரை பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது. அதே சமயத்தில் அப்பர் சாமி விட்டுட்டு போக மனதில் இருக்கு. அதெல்லாம் ஞானசம்பந்தர் ஒரு ஒப்பந்தம் போடுறார். அப்பர் சாமி நீங்கள் வந்து திருப்பூர்லேயே இருங்க, நான் திருவாரூர் போயிட்டு வந்துடுறேன், இதை விட்டு போயிடாது கேட்குறாரு அவர். அதனால் இவருக்கு இங்கேருந்து போகிறதுக்குள்ளே தை மாதம் வந்துடுது. மார்கழி இல்லையா, தை மாசி
அங்கே போய் இருந்துட்டு பக்கத்தில் கஷேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரதுக்குள்ள பங்குனி உத்தரம் அங்கே வந்துடுது. அப்போ அந்த பங்குனி உத்தர திருவிழாவை வசந்தா உற்சவத்தை ஞானசம்பந்தர் இருக்கும்போது அந்த ஊரை நடந்ததாக நாம் எண்ணிக்கொள்கிறோம். அதனால் இந்த 2 உற்சவங்களையும் தலைமையாக நின்று நடத்துவது பக்தர்களாகிய நம்முடைய அப்பர் சுவாமிகளும் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானாரும் அப்படிங்கிறது அந்த திருவாரூரில் ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு குறிப்பு. அங்கே பின்னாடி இப்போ வந்து இந்த திருவாரூருக்கு பின்பக்கம் கோயிலில் பின்பக்கம் கமலாலயத்துக்கு போகிறதுக்கு வழியில் ஒரு இப்போ ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸாக வச்சுருக்க தெரியுமா ஒரு மண்டபம். அந்த மண்டபம் வந்து அப்பர் சாமியினுடைய தொண்டர்களுக்காக அந்த மண்டபம் ஒதுக்கப்பட்டிருக்கோம். அங்கே அப்பர் சாமி எழுந்திலிருந்து அப்பர் சாமியே அந்த உற்சவத்துக்கு வரக்கூடிய அடியவர்களுக்காக கோவணம், திருநீர், பொக்கணம் இதெல்லாம் கொடுத்து அவர்களெல்லாம் உபசரிப்பதாக திருவாரூரில் மரபு உண்டு இன்னைக்கு இல்லையா. அதனால் அப்பர் சாமி தான் அந்த உற்சவத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் அடியார்களுக்கெல்லாம் அப்பர் சாமியுடைய தொண்டர்கள் எல்லாம் இப்படி என்ன செய்கிறாங்க, வந்தவங்களுக்கு திருநீர் கொடுத்து கட்டி கொள்வதற்கு கோவணம் கொடுத்து அவர்கள் திருநீரை போட்டு வைத்துக் கொள்வதற்கு பொக்கணம், திருநீருக்கு பையை கொடுத்து அவர்கள் அந்த அடியவர்களை எல்லாம் உபசரித்து சுவாமியுடைய அந்த திருவீதி உலாவை தரிசிக்க வேண்டும் என்று அடியவர்களே முன்னின்று நடத்துகிறார்கள். அதனால தான் அடியவர்களுக்கு சிறப்பு திருவாரூர் என்றாலே. அப்படிப்பட்ட அந்த திருவாரூர் அந்த அடியவர்களுக்கு சென்று சொல்லுகிறார் சுவாமி, ஆராத காதலின் ஆராத காதலின் நம் ஆரூரன் நாம் அழைக்க வாரா நின்றான் அவனை மகிழ்ந்து எதிர்கொள்வீர். எதிர்கொள்வேன்னு சொல்லல, எப்படி எதிர்கொள்ளணும், மகிழ்ந்து எதிர்கொள்ள வேண்டும் குறிப்போட சொல்லுகிறார். சும்மா கடமைக்கு நான் சொல்லிட்டேன் செய்யக்கூடாது, போய் உங்களுக்கு அதில் விருப்பம் இருக்க வேண்டும் என்று அந்த மகிழ்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். யார் சொன்னா, நீராறும் தடைமுடி மேல் நிலவணிந்தார் அருள் செய்தார். அது சுவாமி திருவாரூர் சாமி. நீரார தடைமுடி மேல நிலவை அணிந்திருக்கக்கூடியவராகிய சிவபெருமான் சொல்லுகின்றார். அப்போ அதை கேட்ட அடியவர்கள் என்ன செஞ்சாங்க, தம்பிரான் அருள் செய்ய திருத்தொண்டர் அது சாற்றி எம்பிரானார் அருள்தான் இந்த பரிசு இதுவானால் நம்பிரானார் ஆவார் அவரன்றே எனும் நலத்தால் கும்பர் நாடு இழிந்தது என எதிர்கொள்ள உடன் எழுந்தார். இப்போ அடியவர்கள்லாம் ஒருவருக்குள்ள கனவு கொண்டவனே அப்படியே மனத்தில் வச்சுப்பாங்களா எல்லாரும். நம்மளே கனவு கொண்டவனே என்ன சொல்லிக்கிறோம், கனவு கொண்டேன் ரொம்ப கெட்ட கனவாக இருக்குங்க அப்படின்னு பேசிக்கிறோம் இல்லையா. கெட்ட கனவையா, கனவு எல்லாரும் தான் கனவு எல்லாருக்கும் மறந்து போயிடும். தொடக்கத்திலே கொஞ்சம் கனவு தான். அதனால தான் நல்ல கனவு கண்டா முழிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது பெரிய புராணம் சொல்லக்கூடிய கருத்து. அதிகாலை அதாவது முதல் ஜாமத்தில் கண்ட கனவு வந்து கால் பகுதி, அதாவது 25% பலிக்க வாய்ப்பு இருக்குது. இரண்டாம் ஜாமத்தில் கண்ட கனவு வந்து 0.5% பலிக்க வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது ஜாமத்தில் அதாவது 2 to 1, 2, 3 இந்த மாதிரியான டைமில் கண்ட கனவு வந்து உங்களுக்கு ஒரு 75% பலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 3 மணி போல் 3 மணிக்கு மேலே பொழுது விடுச்சிடும் நமக்கு. ஏன்னா விடிவதன் முன்னே அழகிட்டு மெழுக்கு முட்டு நம்ம அங்கே போயாகணும். அதனால் தூங்குறதுக்கு இடம் கிடையாது நமக்கு. அப்போ 3 மணிக்கு மேலே இல்லையா, புலர்வதன் முன் மெழுகிட்டு அலக்கிட்டு அப்புறம் தம்பி சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி கனவு காட்டுறது நம்மளால. அப்போ 2 மணிக்கு மேலே பார்க்கக்கூடிய கனவு 2 மணி 3 மணி, கண்டிப்பாக 3 மணின்னு வச்சுக்கோங்க. 3 to 4க்குள்ளே 4 மணிக்கு ஏன் கண்டிப்பாக அந்த 3 to 3 அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த 4வது சாமத்தில் பார்க்கக்கூடிய கனவு என்பது 100% பலிக்கும் என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு கணாசாஸ்திரத்தில். அதனால் அந்த 4வது சாமத்தில் தான் சாமி கனவுல வருவார் எப்பொழுதும். நல்லது சொல்ல வந்தார்னா நிச்சயமாக. அதனால் நல்ல கனவு கண்டுட்டு திரும்பி தூங்கக்கூடாது அப்படின்னு நமக்கு சீக்கியத்தையா இந்த புராண விரிவுரையில் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா நம்ம அப்படி கனவு கண்டவர்கள் எல்லாரும் நம்முடைய புராணத்தில் எல்லாரும் பொழுது விடிகிற வரைக்கும் முழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு உடனே போய் அந்த பொழுது விடுறதுக்கு பிறகு போய் அந்த சுவாமி தரிசனம் செய்தார்கள் என்று பல குறிப்புகள் நமக்கு பெரிய புராணத்தில் இருக்கிறதுனால நல்ல கனவு கண்டோம் அது பழிக்கணும் இருக்கும் பிறகு அதுக்கு பிறகு என்ன பண்ணக்கூடாதான், தூங்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். தூங்கினாலே கனவு மறந்துடும், திரும்ப தூங்கினாலும் கனவு மறந்துடும். அதனால் நமக்கு இருக்கு கனவு என்பது என்னங்க, நமக்கு அவஸ்தை. கனவு என்பது நமக்கு அவஸ்தை, 2வது அவஸ்தை நமக்கு இல்லையா. கனவுல உயிர் எங்க இருக்கும், தொண்டஸ்தானத்தில் இருக்கும். அப்போ 25 கருவிகளோட இருக்கும். வெரி சரி. அதனால அப்போ சொல்லுகிறார்கள். இப்போ நம்ம சமணர்கள்லாம் கனவு கண்டதை பார்த்தோம் ஞானசம்பந்தருடைய புராணத்தில் இல்லையா. அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், கோணவன் தானம் வெய்ய குழந்தல் முழக்கண்டம் மீனவன் மதுரை தன்னில் காணிலை நட்டமாடும் கண்ணுதல் கடவுள் கண்ணுதல் தொண்டரெல்லாம் மீனவன் மதுரை தன்னில் விரைவிட கண்டனம் இப்படிலாம் நான் கனவு கண்டோம் அப்படின்னு பேசிக்கொள்கிறார்கள்னு பார்த்தோம் இல்லையா. சீர்மலி அசோகதன் கீழ் இருந்த நம் தேவர் மேலே வேறோடும் பேர விழ கண்டோம் ஒன்றோட இயக்குமாறு உலகிட்டு ஓட கண்டனம் இப்படிலாம் அவங்க கனவு கண்டார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ கனவு கொண்டோடனே ஒருத்தவங்க பேசி கொண்டார்கள் எல்லாரும்.
அதே போல் எங்கேயும் அடியவர்கள் ஒருத்தன் பேசிக் கொடுக்குறாரு, என்ன கனவு கொண்டோம் அப்படிங்கிறது பேசு. அது சாற்றினா சொல்லிக்கிறது, ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது, இதை பார்த்தேன். எம்பிரானார் அருள்தான் இருந்த பரிசு இதுவானால். மொத்தம் கனவு கொண்டா எதுவும் நடத்துக்கலாம், எல்லாருக்கும் அதே கனவு வந்துருக்குன்னா ஓ சுவாமி இதை விரும்புகின்றார் போல இருக்கிறது, அப்போ அதை நாம் செய்ய கடவுள் என்று ஒருத்தவங்க முடிவு பண்ணிக் கொள்கிறார்கள். அப்போ இறைவனே சிவபெருமானே இவர் நம்முடைய ஊரன், இவர் என்னுடைய அழைப்பினாலே வருகிறார், அவரை நீ மகிழ்ந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று சிவபெருமானே ஒருவரை சொல்லுகிறார் என்றால் அப்போ அவர் எப்பேற்பட்டவராக இருப்பார். அவர் திருவாரூர் பிறந்தார்கள், சிவகணம் தானே எல்லாமே. திருவாரூர் வாழ்வார்னால சிவகணம் இல்லையா? திருவாரூர் தோற்றமுடி உயிரை கொன்றான்னு தானே தேரில் போட்டு கொள்றாரு பையனை. அதனால நம்பிரானார் ஆவார், அவர் தான் யாரு? நமக்கு தலைவர். அதாவது சிவபெருமானாலே ஒருவர் இப்படி அழைக்க சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறார் என்றால் அப்போ அவர் தான் யாரு? நமக்கெல்லாம் தலைவர் என்று இவர்களெல்லாம் முடிவு செய்து கொள்கிறார்கள். நம்பிரானார் ஆவார் அவரன்றே எனும் நலத்தால் ஒம்பர் நாடு இழிந்தது என எதிர்கொள்ள உடன் எழுந்தார். திருவாரூருக்குள்ள நுழையிற நம்முடைய நம்பிசாமிக்கு இது சொர்க்கமா திருவாரூரா அப்படின்னு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம நகரத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று இவர்கள் முடிவு சங்கல்பம் செய்து கொள்கிறார்கள். உம்பர் நாடு, உம்பர்னா தேவலோகம், உம்பர்னால தேவர்கள், உம்பர் நாடுனா தேவலோகம். அவர்கள் அந்த தேவலோகம் இங்கே இறங்கி வந்துட்டு போல் இருக்கு அப்படின்னு எண்ணும்படியாக அந்த திருவாரூர் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சங்கல்பம் செய்து கொள்கிறார்கள். உம்பர் நாடு எழுந்தது என எதிர்கொள்ள உடன் எழுந்தார் அப்படி அலங்கரித்தாங்க. இது மாதிரி பல பாடல் நாம் பார்த்துக்கிறோம் இல்லையா? மாளிகைகள் மண்டபங்கள் மருங்கு பெரும் கொடி நெருங்க தாளின் நெடு தோரணமும் தழிக்க முகம் குழைத்தொடையும் நீலிளைய கதலிகளும் நிறைந்த பசும் பொன் தசும்போ. ஓலிங்கிறது ஒளின்னு இருக்க ஓலியா ஒளி குறைந்து ஒழிக்குது பாருங்க. ஓலின்னு வந்திருக்கும் அந்த இடத்துல பாட்டு பார்த்தீங்களா? மாளிகை தாலி நீலின்னு வந்திருக்கு, இந்த இடத்துல ஓலின்னு வந்திருக்கும், இந்த இடத்துல மட்டும் ஒளின்னு போட்டிருக்காரு பாருங்க சேர்க்கிறாரு. இல்லைங்க புரியுதுங்களா? இந்த இடத்துல மட்டும் அந்த எதிரை தொடை முரண்பட்டு நிற்கிது. ஒளி நடு மணி விளக்கும் உயர்வாயில் தோறும் நிறைத்தார் என்று சொல்லுகிறார். அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரண்டாம் எழுத்து ஒன்றுபட தான் நிற்கிது, மோனைத்தொடை இல்லை. முதல் எழுத்து ஒன்றுபட தான் நம்ம கொள்ள வேண்டியதில்லை. மா தா நீ ஓன்னு இருக்கணும் பாட்டு, அங்கே ஓ இல்லாமல் உகாரம் குறியில் தான் இருக்குது. அதனால் இந்த இடத்துல என்ன தொடை இல்லை இருப்பாங்க, அதில் மோனைத்தொடை இல்லை. மோனைனா என்ன? முதல் எழுத்து ஒன்று போல அமைந்தது. எதுகைன்னா தான் இரண்டாம் எழுத்து. இப்போ இரண்டாம் எழுத்து ஒன்று போல அமைச்சு போட்டிருக்காரு எல்லாமே. மா லீ 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 லீன்னு இருக்கு, சரிதா? எதுகத்தொடை மட்டும்தான் அந்த பாட்டில் இருக்கு, மோனைத்தொடை இல்லை. அதனால நீலிளைய கதலிகளும் நிறைந்து என்னென்ன வச்சு எங்கெங்க அலங்காரம் பண்ணாங்க, எப்படி எப்படி அலங்காரம் பண்ணாங்க? மாலைகள் மண்டபங்கள் மருங்கு பெரும் கொடி நெருங்க. மருங்குன்னா பக்கமெல்லாம் கொடிகளை நட்டு வைக்கிறார்கள், மாளிகையிலே மண்டபங்களையும் கொடிகளை நட்டு வைக்கிறார்கள். தாளின் நெடுந்தோரணம், அதுனா தாளின் நெடுந்தோரணம். தாளின் நெடுந்தோரணம், தாள்னா என்ன? தாள்னா கால் இல்லை இலை, கால் தாள்னா கால்னா பாதம், தாள்னா பாதம். இப்போ தாளின் நெடுந்தோரணம்னா என்னங்க? அது இல்லை. இப்போ தோரணம் கட்டினா எப்படி கட்டுவோம்? ரெண்டு பக்கத்தில் ஒரு ரெண்டு பில்லர் வச்சு அதுலேருந்து நடுப்புற ஒரு இது ஒன்று கட்டி அதில் வந்து எல்லாம் தொங்க விடுவீங்க, இதுதான் தோரணங்கிறது. அது எது வரைக்கும் தொங்கும்? நம்ம தலை வரைக்கும் தான் தொங்கும், தலை அடிக்கிற மாதிரி. இது அந்த கால் வரைக்கும் தொங்கு தான், அவ்வளோ பற்றி தோரணம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. தாளின் நெடும் தோரணம்னு இல்லைங்க, புரியுதா? தாள் வரைக்கும் தொங்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? அது தாளின் நெடும் தோரணம். அப்புறம் தழைக்க முகம் குழைத்தொடையும், குழைனா இலை, குழைனா இலை. ஆட்டுக்கு குழை உடைக்க போகிறேன் என்ன சொல்லுவாங்க சவுத்திரலாம் பார்த்தீங்கன்னா. தெற்கு மாவட்டங்கள்லாம் இன்னும் ஆட்டுக்கு குழை அந்த துரட்டியனால இழுக்க போகிறாம்பாங்க. எங்கள் ஊரெல்லாம் தழைம்பாங்க. இன்னும் சவுத்து பக்கத்துலாம் குழை, ஆட்டுக்கு குழை அடைக்க போகிறாங்க. குழைனா இந்த இலைத்தழைகள். என்ன இலைத்தழை?
அது அந்த மாவில் நெட்லிங்க தழையெல்லாம் கட்டுறாங்க கொண்டு வந்து அதுதான் கட்டியிருப்பாங்க. தழை கமுகுன்னா காற்று கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. நீல் இளைய கதலிகளும், கதலினா வாழை மரம் இல்லையா, வாழை மரத்தை கட்டுறாங்க. வாழை மரத்துடைய இலை எவ்வளோ கொடுத்துருக்கோம், நீட்டாக இருக்கு இல்லையா. அதான் நீல் இளைய கதலிகளும் நிறைந்த பசும் புன் தசும்பும். தசும்புனா குடம்னு அர்த்தம். குடம், தசும்புனா குடம், நிறைந்த குடம் அப்படின்னு என்ன அர்த்தம், பூர்ண கும்பம் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு மங்கள சின்னம். அது குடம் நிறைந்திருந்து பார்த்தோம்னா அது ஒரு நல்ல குறியீடு, அது நல்ல சைன், அது நிமித்தம், சகுனம் இதெல்லாம் குறிக்கும். அதனால் அதை வைப்பது வழக்கம் எப்போதும். நிறைந்த பசும் பொன் தசும்பு, அரை குடம் இருக்கக்கூடாது, நிறைந்திருக்கணும். அது மேலே மாவிலை தேங்காய் எல்லாம் போட்டு மூடி வைக்கணும். நிறைந்த பசும் பொன் தசும்போம் ஒளிநெடு மணி விளக்கும் உயர்வாயில் தோறும் நிறைத்தார். அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க ரெடி பண்ணியிருப்பாங்க அப்போ இல்லையா. வாயில் தோறும் நிறைத்தார், ஒரு வீட்டு வாசலையும் இருக்குன்னார். சரி, அடுத்தப்பட்ட பலமா அடுத்து எப்படி இருக்குது. சோதிமணி வேதிகைகள் தூணரும் சாந்து அணி நீவி கோதில் பொறி பொற்சுன்னம் குளிர்தரளம் மணிபரப்பி சாதவை பூந்தொடை மாலை தன் பந்தர்களும் சமைத்து பீதிகள் நுண்துகள் அடங்க விரைப்பணி நீர் மிக தெளித்தார். அப்படி செல்வ வளர்த்து சொல்றார். தரையில் இப்போ நம்ம துடைக்கணும், எதாவது துடைப்போம். இப்போ வந்து தரையை வந்து தண்ணியெல்லாம் துடைச்சோம்னா வெறும் தரையை துடைச்சிட்டீங்க, தண்ணியை போட்டு மாவு பண்ணிங்கன்னா தண்ணி தரை வந்து துவைச்சிருக்கீங்க தெரியுமா. ரூம் உள்ள நீங்கள் பிரவேசம் பண்ணவே முடியாது. அந்த தண்ணியில் இருந்த அந்த ஆல்கே பாசியினுடைய வாடை அது அடிக்க ஆரம்பிச்சா கவுச்சிடிங்க, ரூம் உள்ள போக முடியாது, கவிச்சு வாடை அடிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவீங்க, தண்ணியில் கலந்து லைசால், அதானே சக்கரை பூரா உங்கள் வீட்டில் நீங்கள் போடலாம். உலகம் என்ன செய்யுது, இப்போ லைசால் போட்டு தான் கலந்து மாவு போடுது இப்படி இல்லையா. இப்போ நீங்கள் திருவாரூரில் இருக்க வேண்டிய ஆள், அதுக்கு இப்போ தெரியுது இந்த பாட்டில் இருக்கு. அது நீங்கள் வாடை அடிக்கணுங்கிறதுக்காக போடுறீங்க. மண் தர அதை மொழுகணும். இப்போ எதனால் மொழிகிருப்பாங்க, சாணத்தினால மொழிகும், அதானே உலக வழக்கம். ஆனால் திருவாரூர் அப்படி மொழிகலையா. சோதிமணி வேதிகைகள் தூணரும் சாந்து அணி நீவி. நீவுறதுன்னா என்ன, அப்படி மொழுவுறது. இந்த நீவி விடுங்கிறோம்ல முதுகுல அப்படின்னு அர்த்தம். இப்படி வழிச்சு விடுறதுன்னு அர்த்தம். நீவுறதுன்னா வழிக்கிறதுனா மழுகிறதுன்னு அர்த்தம். எதால சாணியை கரைச்சிட்டு மொழுவாங்க. இங்கே என்னத்தினாலும் முழுகிறாங்க, சந்தனத்தை கரைச்சிக்கிட்டு முழுகிறாங்க அந்த தரையை. அந்த தரை அப்படி இருக்குங்கிறாங்க. சந்தனம் நமக்கு சாமி பூஜைக்கே கிடைக்க மாட்டேங்குது. இவங்க சந்தனத்தை கரைச்சிக்கிட்டு முழுகிறாங்க. தினமும் சண்டை வாங்கி ஊற்றிக்க வேண்டிய ஸ்மெல் இல்லைன்னா அதானே இப்போ இருக்கிற சந்தனம் பூரா அதுதான். ஒரு கிலோ 20,000 30,000 போட்டு சந்தன கட்டை ஒரிஜினல். நம்ம மடத்தில் வாங்குறாங்க, அந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் கிடைக்கும். என்ன சந்தனம் வாங்க போறீங்களா நீங்களா? என்ன ஒரே சிரிப்பா இருக்கு, என்ன என்ன சிரிப்பா இருக்கு. சோதிமணி வேதிகைகள் தூணரும் சாந்து அணி நீவி. சாந்துனா கோதில் பொறி பொற்சுன்னம் குளிர்தரளம் மணிபரப்பி. தரையில் என்ன பண்ணி வைக்கிறாங்க, போட்டு வைக்கிறாங்க. பொற்சுண்ணத்தை இடித்து போட்டு வச்சுருக்காங்க, பொரியை போட்டு வச்சுருக்காங்க. அதனால மாணிக்கங்கள்லாம் விசிறி வச்சுருக்காங்க அந்த திண்ணையில் உட்காந்துக்கிறவங்களுக்கு. அங்கே போய் உட்காந்துருந்தா போதும் போடுங்க. அந்த ஊரில் ஆளுக்கு ஒரு திண்ணையிலேருந்து ஒரு 10 மாணிக்கம் கிடைச்சா பார்த்தாதாப்பா வச்சுட்டு நல்லா செட்டில் ஆகல லைஃப்பில். கோதில் பொறி பொற்சுண்ணம். பொற்சுண்ணம்ங்கிறது நலுங்கு மாவு. நலங்கு மாவுங்கிறது தான் பொற்சுண்ணம். இடிக்கிறாங்களே சாமி கல்யாணத்து இதில் பொற்சுண்ணம் ஆடாம இடித்து நாமேன்னு பாடுறாரு சாமி. காசணி மின்கள் ஊரக்கை எல்லாம் காமணி மின்கள் காரை ஊரலை அப்படின்னு பாடுறாருல. இடித்து நாமே அதுதான் அந்த இடிக்கிறது. அது மஞ்சள், அது கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் என்ன அந்த வெட்டி வேறு, விடாமிச்சை வேறு, ஆவாரப்பூ, இந்த மாதிரியான பொருட்கள், மஞ்சள், அது நல்ல விரலி மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு இடித்து பவுடராக்கி, கொஞ்சம் காசு தங்க காசு இருந்ததுன்னா அதையும் போட்டு இடித்து பவுடராக்கி. ஏன்னா பொறிச்சுண்ணமாக இருக்கணும்ல, வெறும் சுண்ணமாக இருந்தால் என்ன பண்ணுறது.
பொறிச்சிடணும்னா அப்படி பொறிச்சிடணும். அது இடிச்சு பவுடர் ஆக்கணும், அதை அப்பதான் பொறிச்சிடணும். அது அப்படி பொறிச்சோன்னா இடிச்சு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிருக்கேன் காஞ்சிபுரத்தில் அப்படின்னு மணிவாச பெருமான் பாடுறாரு. பொறிச்சொன்ன எங்கே அருளி செய்தார்? பொறிச்சொன்னம் அருளி செய்தது காஞ்சிபுரத்தில், கட்சி ஏகமத்தில் தான் பொறிச்சொன்னம் அருளி செய்திருக்கார் மணிவாச பெருமானார். அந்த பொறிச்சொன்னம் குளிர்தரளம் அணிபரப்பி, தரளம்னா முத்து, குளிர்தரளம்னா குளுமையாக இருக்கக்கூடிய கையை முத்து, சில்லுன்னு இருக்கும் முத்து. அதெல்லாம் அங்கே பரப்பி வச்சிருக்கிறாங்க அந்த திண்ணையில், அவங்க ஒவ்வொரு வீட்டு திண்ணையிலையும். அப்புறம் பந்தல் போடுறாங்க வாசலில். பந்தல் எப்படி போட்டிருக்காங்க? தாதவிழ் பூந்தொடை மாலை தன் பந்தர்களும் சமைத்து, குளுமையான பந்தல் போடுறாங்க. அதான் தன் பந்தர் அப்படின்னாரு. அதில் என்னென்ன போட்டு அலங்கரிச்சிருக்காங்க? உள் பக்கத்தை நிதானத்தை பந்தல் போட்டால் கீத்தில் போட்டு விட்டு போயிடுறதா, அதுக்கு உள் பக்கத்தில் உள் பக்கத்து சீலைக்கு விதானத்தை துணியினால அலங்கரித்து அதுக்கு கீழே தோரணங்கள்லாம் கட்டி விடணும். அப்போ தான் பந்தல், அதுதான் மங்களம் பந்தல். வெறுமனே வேறு கீத்தை மட்டும் வேஞ்சு விட்டா அது அமங்கலத்துக்குரிய பந்தல். அது விளக்கம் பார்த்தீங்களா? அதுக்கு அலங்காரம்லாம் இருக்காது. அதனால பந்தல் போட்டு கீழே துணி போட்டு அதுக்கு கீழே மலர் மாலைகளை தொங்க விடுறது, அதுதான் செய்திருக்கிறார்கள். தாது அவிழ் பூந்தொடை மாலை தன் பந்தர்களும் சமைத்து. சுப்பிரமணிய சாமி வரும்போது காத்தடிச்சதுன்னா புழுதி பறந்து ஒரு கண்ணில் பட்டுரும் இல்லையா? அதனால தரையில என்ன பண்ணணும்ப்பா? தண்ணி தெளிக்கணுமா? தண்ணி தெளிக்கிற தண்ணிலாம் தெளிக்கக்கூடாதுப்பா. அவருக்கு என்ன தெளிக்கும்? பன்னீர் என்ன தெளிப்போன்னு பன்னீர் தெளிக்கிறாங்களாம் கொண்டு வந்து. அதான் சொல்லிக்கிறாங்க. வீதிகள் நுண்துகள் அடங்க. ஆமா, வீதிகள் நுண்துகள் அடங்க விரை பனி நீர் மிக தெளித்தார். இப்ப தெளிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்பதான் எல்லாம் எசன்ஸ் போட்டு கொடுத்துறாங்களே, 10 ரூபா தானே ஒரு பாட்டில் மொபைல் கொடுத்துட்றாங்க பன்னீர் இல்லையா? ஒரிஜினல் பன்னீர் இவ்வளோ பெருசு, அது எவ்வளோ 500 ரூபா கிட்டத்தட்ட வரும். இவ்வளோ பெருசு அது காஷ்மீர் ரோஸ்லேருந்து எடுப்பாங்க, வடித்து எடுப்பாங்க அந்த பனிநீர். அதுதான் அவங்க தெளிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் திருச்செங்கோட்டைக்கு போனீங்கன்னாக்கா, சாமி புறப்பாட்டுக்கு பரணி புறப்பாட்டுக்கு போனீங்கன்னாக்கா அங்கே வர பாட்டிலாம் வச்சிருப்பான். எல்லாம் உள்ள ஒரு இவ்வளோ பெருசு மோசம் பார்த்தா நல்லா வாடையாக இருக்கும். ஆகா, இல்லை ஒரிஜினல் பன்னீர் தான் போல இருக்குன்னு வாங்கிட்டு ஊற்றுவோம். ஆனால் அது கெமிக்கல், இது இல்லை எசன்ஸ் தான், அது ஒரிஜினல் பன்னீர் இல்லை. அதனால் ஒரு சொட்டு ஊற்றிருப்பான் வேணாம், அதனால தான். ஆனால் இவர்கள் அந்த மாதிரி பனிநீரே, ஒரிஜினல் பன்னீரே நமக்கு முத்துக்குமார சாமி அபிஷேகத்துக்கு, முத்தையா அபிஷேகத்துக்கு நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து நம்ம திருமடத்தில் வரவழைக்கிறாங்க. டின் இருக்கும் இவ்வளோ பெருசு அலுமினியம் டின்னு ஒன்று வரும். அந்த டின்னு இருக்கும் அந்த டின்லேருந்து பன்னீர் நார்த் இந்தியாவிலேருந்து வருது. அது வந்து 2 இடத்துல தான் நீங்கள் வாங்கலாம். அந்த ஒரிஜினல் பன்னீர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒன்று தருமபுரம் ஆதீனத்தில் யாராவது ஆள் இருந்தாங்கன்னா பிடிச்சி கேட்டு வாங்கி அவங்கள்ட்ட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் வாங்கலாம். அப்படி இல்லைனாக்கா மயிலாடுதுறையில் வேதாரண்ய செட்டியார் கடைன்னு ஒரு கடை இருக்குது. வேதாரண்யம் செட்டியார்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் தான் அந்த பன்னீர் டின்னு கிடைக்கும். என்ன பிடிக்கலாம் கிடைக்கல, எனக்கே கிடைக்கல, அதனால எல்லாம் பிடிக்காதீங்க. அதனால வேதாரண்ய செட்டியார் கடையில் ஒரு வேலை மிஸ் ஆகிடுச்சுன்னா அங்கே வாங்குவாங்க, கிடைக்கும் அந்த பன்னீர், ஒரிஜினல் பன்னீர். இன்னும் ஒரு பட்சம் இருக்கும். அந்த பன்னீரை நீங்கள் ஒட்டச்சு ஊற்றுனீங்கன்னா அப்படியே கம 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 கமன்னு மணக்கும் எங்கே வந்தது. அந்த பன்னீர் தான் நமக்கு வைஷ்ணவங்க கிருத்திகை அபிஷேகத்துக்கு சாமி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க மடத்தில். அதனால் அடுத்தது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வேணும் இல்லையா? வேறு அலங்காரம் மட்டும் பண்ணக்கூடாது. ஒரு பக்கம் ஆர்கெஸ்ட்ரா நடக்கணும், ஒரு பக்கம் கரகாட்டம், ஒயிலாட்டம், அதெல்லாம் நடக்கணும் இல்லையா? முக்கியமான பெருநாள் அடிலாம் வந்தாங்கனாக்க. ஸோ அது நடக்குது. மங்கள கீதம் பாட மழைநிகர் துரியம் முழங்க செங்கையற்கண் முற்றிழையார் தெற்றிதோறும் நடம்பையில ஆர்கெஸ்ட்ரா டான்ஸ் ப்ரோக்ராம் இல்லையா? ஆடலும் பாடலும் அது நடக்குது. நங்கள் பிரான் திருவாரூர் நகர் வாழ்வார் நம்பியை முன் பொங்கு எயில் நீள் திருவாயுள் புறமுற வந்து எதிர்கொண்டார். அங்கேருந்து வராங்க அழைச்சிட்டு. முதல்ல ஜனங்கள்லாம் சிட்டிக்குள்ளேருந்து புறப்பட்டு நகரத்தோட எல்லைக்கு வராங்க. ஏன்னா எல்லை வழியாக தான் உள்ளே வருவார். அங்கே கோட்டை மதில் இருக்குது. எயில்னா கோட்டைன்னு அர்த்தம். திருவாயுள் புறமுற வந்து, அது கோட்டையை விட்டு வெளில வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 4 கால் மண்டபம் வரைக்கும் அது. ஏன்னா இப்போ திருவாரூரில் வந்து நீங்கள் மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிறீங்கன்னாக்கா 4 கால் மண்டபம் தான் திருவாரூரோட எல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. 4 கால் மண்டபம் பகுதி வரும். அந்த பகுதி வரைக்கும் சாமி வந்திருக்காரு ஒரு காலத்தில். தியாகராஜா அவரார் வந்திருக்காரு. இப்போ தான் அந்த புறப்பாடெல்லாம் இல்லைங்கிறாங்க. அது வரைக்கும் அந்த இடத்துல தான் கோட்டை இருந்திருக்கலாம் வேணாம். அதுலேருந்து வெளியில் வராங்க. அப்போ வண்டாம்பாலை இந்த பகுதி வரைக்கும் வந்திருக்காங்க திருமூர் சாமி எதிர்கொள் வருவதற்காக. எப்படி வந்திருக்கிறாங்க?
டான்ஸ் என்ன, ஆடல் என்ன, பாடல், கரகாட்டம், ஒயிலாட்டம் எல்லாம் அழைச்சிக்கிட்டு திரும்பி உள்ள ரிட்டர்ன் ஆகுறாங்க. அதான் சொல்லுகிறார்கள். என்னென்ன மியூசிக், என்னென்ன நிகழ்ச்சி நடந்ததுங்க? மங்கள கீதம் பாட, மங்கள கீதம் நல்ல பாட்டு பாடுகிறார்கள். மங்கள கீதம் நல்ல நிகழ்ச்சியில் என்ன பண்ணணும்? புகையிலே புகையிலே எல்லாம் பாடுவாங்க. மங்கள கீதம் பாட வேண்டும். பாட்டுனா நல்லா பாட்டு. கல்யாணம் வீட்டில் செட்டு கட்டுறவங்க கட்டிடுமா அப்படிதான் அந்த நேரத்தில் எல்லாம் பாடுவான். கடவுள் வாழும் கோயிலிலே கற்பூர தீபம் அப்படின்னு பாடும் அந்த பாட்டு. கல்யாண வீட்டில் பாட்டு அந்த பாட்டு வலிமை. இந்த இடத்துல முகாரி ராகம்மா இந்த பாட்டெல்லாம் பாடுறது கல்யாண வீட்டில் நல்ல பாட்டு நடக்கணும் அந்த இடத்துல. அதனால மங்கள கீதம், மங்களத்தை நிறுத்தக்கூடிய பாடல்கள் பாடப்பட வேண்டும். மழை நிகர் துரியம், துரியம்னா இசைக்கருவி. மேகம் முழங்குவது போல, இடி இடிப்பது போல சத்தம் கேட்கிறது என்று சொல்கிறார். முழங்க செங்கையற்கண் முற்றிழையார். முற்றிழையார்னா இழைனா அணிகலன்னு அர்த்தம். இழையார்னா அணிகலனை அணிந்து கொண்டவர்கள். முற்று இழையார்னா முற்றிலுமே அணிகலன் அணிஞ்சிருக்காங்க. உடம்புல ஒரு இடம் கூட பாக்கி இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? இங்க நமக்கு நம்ம அணிகலன் எங்க அணிப்போம்? இதில் மட்டும்தான் அணிவோம். நம்மளால அதான் முடிப்போம் இல்லையா? இந்த கையில் போட்டுப்போம், அதிகபட்சம் காதில் போட்டுக்கிறோம், கழுத்தில் போட்டுப்போம். அதிகபட்சம் கொஞ்சம் போனால் கையில் போட்டுக்கலாம், அதுதான் இல்லையா? எல்லாம் ஒரு ஒரு அதிகபட்சம் 5 பவுனில் போட்டாலும் கூட இவ்வளோ பெருசு தான் இருக்கும் நமக்கு போட்டுக்கிறது. 5 பவுனில் ஆரம் செஞ்சால் வேணால் இவ்வளோ இறக்கமாக இருக்கலாம், காசு மாலை செஞ்சால் இவ்வளோ பெருசாக இருக்கும். அதிகபட்சம் பண்ணலாம், அவ்வளோதான் முடியும் நமக்கு இருக்கிற வசதிக்கு. இவர்கள் எப்படி அணிந்திருக்கிறார்கள்? தலை ஃபுல்லாக பவுனாக இருக்குது, காது ஃபுல்லாக பவுனாக இருக்குது, கையெல்லாம் போகணும், நெஞ்சு இடுப்பு வரைக்கும் போகணும், கீழெல்லாம் போகணும். அப்படி இடங்கள்ச்சிருக்காங்க. முற்று இழையார் நரம் அப்படி இருக்கிறாங்க அந்த ஆடல் மகளிர்கள் எல்லாம் என்று சொல்கிறார்கள். செங்கையற்கண், அதோட கூட அழகு, டிஃபால்ட்டாக கண்ணு அழகாக இருக்குது. ஸோ இப்போ எதுக்கு அலங்காரம் பண்ணிப்பாங்க? நல்லா நம்மளை காமிச்சிக்கோங்கிறதுக்காக தான். இப்போ நல்லா இல்லாததான் இப்போ அலங்காரம் நல்லா பண்ணிக்கணும்னு தெரியுது இதுலேருந்து இல்லையா? நிறைய நகை போட்டுக்கிறாங்கன்னா நம்ம இதுலேருந்து நம்ம எடுப்பாக காட்டணுங்கிறது. இவங்க அப்படி இல்லை, இயல்பாகவே ரொம்ப அழகாகவும் இருக்காங்க, அதோட கூட முற்றிழையாராகவும் இருக்கிறாங்க. செங்கையல்கண் முற்றிழையார் தெற்றி தோறும் நடம்பையில. எங்கெல்லாம் மேடைகள் இருக்குதோ, தெற்றினா மேடை, திண்ணைன்னு அர்த்தம் உண்டு, இங்கெல்லாம் டான்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஆடல் மகளிர்கள் அரங்கம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நங்கள் பிரான் திருவாரூர் நகர் வாழ்வார். நங்கள் பிரான் யார்? இங்கே சுவாமி தான், அவருடைய திருவாரூர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய நகரத்தில் வாழ்பவர்கள் எல்லாரும் நம்பியை முன் பொங்கு எயில் திருவாயில் புறமுற வந்து. எயில்னா கோட்டைன்னு சொன்னோம். அந்த பொங்கு எயில்னா பொங்கி வானம் வரைக்கும் போயிருக்கு அந்த கோட்டை வாசல். அந்த கோட்டை வாசல் வெளியில் வந்து சுப்பிரமணிய சாமி வரவேற்பதற்காக வெளில வந்து நிற்கிறாங்க, எதிர்கொண்டா அழைக்கிறாங்க. சாமி பூர்ணகமெல்லாம் கொடுத்து வாங்க வாங்க சுவாமி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் திருவடி பண்ணிட்டு வணங்குகிறார்கள். சுப்பிரமணிய சாமி வந்தார் இல்லையா? அவர் பார்த்தோன்னே திருவாரூர்னாலே அடியார் சிறப்பு இல்லையா? அதனால திருவாரூர் பார்த்தோன்னே இந்த ஊரில் அடியார்களாக இருந்தால் தானே உள்ளே நுழையலாம். ரொம்ப கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணியிருப்பார் இந்த ஊர் சாமி. ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, டைட். அவர் என்ன சொல்லுவீங்க, ஸ்ட்ரிக்ட் சொல்லுமா? ஸ்ட்ரிக்ட். நீங்கள் அப்படி தான் இருப்பார். நீங்கள் தியாகராஜாவை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். சீப்புலாம் தெரியாது. நீங்கள் திருவாரூருக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க, தியாகராஜ தரிசனம் பண்ணுறீங்க, நீங்கள் போகணும் உள்ளே போகணும் அப்படின்னா அவதாம கையை பிடிச்சிங்கன்னா போயிடலாம் இல்லையா? சரி, மெய்யடியார்களுடைய அன்பு இருந்தால், மெய்யடியார்கள் மேலே பக்தி இருந்தால் மட்டும்தான் திருவாரூர் நுழையிறதுக்கு தகுதி இருக்குங்க. திருவாரூர் சாமியை கும்பிடுவோம் அப்படின்னா சாதாரணம் கிடையாது. நடராஜா அவ்வளோ சுற்றுலாம் கிடையாது. நான் வேணால் எழுதி வேணா தரேன், நீங்கள் எப்படி உண்டாலும் ஒரு ஓகே சொல்லுவார். என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும், அன்பு கிடைக்கும், அருள் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் திருவாரூருக்குள்ளே போகணும், திருவாரூர் சாமியோடைய அன்பை பெறணும்னா அடியார் வழிபாடு, அடியார் மீது பக்தி பணிவு இருந்தால் தான் அது நடக்கும். அது இல்லாத வரைக்கும் உள்ள சாமியோட கருணை பெற முடியாது. அது யாருக்கு? நம்பி சாமிக்கு அப்படி தான். சித்திரமூர் சாமியே என்ன அப்படி சொல்கிறாங்களே, போய் பாடு, அவங்களவே பாடுன்னு சாமி அவர்களே போய் அடிச்சு தான் விடுறாரு போய். ஏன்னா அடியார் வழிபாடு இருந்தால் தான் திருவாரூருக்குள்ள என்ட்ரன்ஸ். அதனால் அது நமக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். அங்கே உள்ள போடலே பயமாக தான் இருக்கும். ராஜாவுக்கு முன்னாடி போகும் பொழுது அங்கே ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். ராஜா சிம்மாசனத்தில் இருக்கிற இடத்துலையும், ராஜா ஆடுற இடத்துல, அவரே தியேட்டருக்கு வந்திருக்கார் படம் பார்க்க, அவரும் டான்ஸில் கூத்து கும்மாளமாக இருக்காருன்னா அங்கே ஜாலியாக இருக்கலாம் அவர்கிட்ட. அவர் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காருன்னா அவர்கிட்ட பயந்து ஒடுங்கி அடங்கி ஒடுங்கி தான் இருக்க வேண்டும். அதனால்
புரியல, ஆடுறாங்களா எல்லாரும்? அடியார், அந்த அடியார்களுடைய பண்புகளை நாம் ஒழுகி வழிபாடு செய்ய வேண்டும். அதெல்லாம் நினைவு வருகிறது சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு. உடனே எந்த இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேள்வி. அவர் இங்கே வரக்கூடிய அடியார்களை பார்த்து இவர்கிட்ட போய் தான் இவங்கள்ட்ட தான் சாமி போய் சொல்லியிருக்காரு, நம் ஊரன் வருகின்றான், நீங்க எல்லாம் மகிழ்ந்து எதிர்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதே சாமி தான். அப்போ இவர் எப்பேற்பட்ட ஆளாக இருக்கணும்? நானாக தான் நேரம் என்ன சார் இங்கே மாயத்துக்கு வண்டி நிற்க கூடாதா அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். நானாக தான் இங்கே எது நடந்து வந்துட்டு இருக்கேன், மாயத்துக்கு வண்டி அனுப்பிடக்கூடாதா, நான் வண்டியில் நடந்து வரேனே, இங்கே வந்து தான் கூப்பிடுவீங்களா அப்படின்னு நானாக தான் சொல்லியிருப்பேன். சுந்தரமூர்த்தி சாமி என்ன சொல்கிறாங்க, இந்த அடியார்களெல்லாம் பார்த்து உங்கள் பிரான் உள்ளே இருக்கிறார், உங்களுக்கெல்லாம் தலைவராகிய சிவபெருமான் உள்ளே இந்த திருவாரூரில் எழுந்திருக்கிறார், அவர் என்னுடைய தகுதியையும் பார்த்து என்னையும் தன்னுடைய அடிமையாக வைத்துக் கொள்ளுவாரா? உங்களுக்கு தானே அவர்கிட்ட வேலை பார்க்குறது எப்படின்னு தெரியும், உங்களுக்கு தானே அவர்கிட்ட அடிமைத்திறம் செய்வது எப்படின்னு தெரியும். அதனால் என்னுடைய தகுதியெல்லாம் நான் சொல்லுகின்றேன், அதையெல்லாம் கேட்டுவிட்டு நீங்கள் என்னையும் ஒரு ஆட்கொள்வாரா, எனக்கும் ஒரு அருள் செய்வாரா என்று கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அவர்களை நோக்கி பதிகம் பாடுகிறார். சாமியை பார்த்து இல்லை, யாரை பார்த்து? அடியார்களை பார்த்து கேட்கிறார். அடியார்கிட்ட கேட்க முகமாகவே பாடுகின்றார் அந்த பதிகம். அதுதான் இந்த பாட்டு சொல்லுகிறது. இந்த வந்து எதிர்கொண்டு வணங்குவார் முன் வந்தொண்டர் அஞ்சலி குப்பி வந்து சிந்தை களிப்புற வீதி ஊடு செல்வார் திருத்தொண்டர் தம்மை நோக்கி எந்தை இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேலி என்னோ சந்த இசை பதிகங்கள் பாடி அம்பெருமான் திருவாயில் சார்ந்தார் அப்படின்னு பாடுகின்றார். இதெல்லாம் தக்கேசிலே அமைச்சிருக்கார் நம்முடைய சேக்கடார் சுவாமிகள். இது வரைக்கும் ஒரு பண் நடை இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் ஒரு பாட்டுடைய நடை ஒரு மாதிரி இல்லை, அதுக்கப்புறம் அந்த சொந்த நடை வேறுபடுகிறது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா தக்கேசிங்கிறது நமக்கு இந்த காம்போதிங்கிற ராகம், அதுதான் நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு ரொம்ப பிரியமான இது. பொன்னுமை பொருளும் தருவானை பாடுறார் இல்லையா, ஆலந்தான் உகந்து காஞ்சிபுரம், திருவுமை பொருளும் அந்த ஆவடியில் வடதிருமலை வாயில், இதெல்லாம் தக்கேசி, அது தக்கேசிலே பாடுகிற போட்டிருக்காரு. அதான் வந்து எதிர்கொண்டு வணங்குவார் முன், இவரையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடியவர்கள் எல்லாம். அவர்களை பார்த்து பண்தொண்டர் அஞ்சலி கூப்பி வந்து இவர் கும்பிட்டு இருக்காரு. ஞானசம்பந்தர் உங்களுக்கு கும்பிடுறேன், ஒருத்தர் கும்பிடுறாரு. இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே கும்பிட ஆரம்பிச்சுட்டாருங்க. இதான் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டும். திருக்கூட்டத்தை எப்படி கும்பிடணும்? தூரத்தே திருக்கூட்டம் பார்த்து பலமுறையும் தொழுதுன்னாரு புராணத்தில் பின்னாடி வரப்போகுது. அடியாரப்பா தூரத்தில் பார்த்துட்டா நம்ம இங்கேயே கும்பிட்டுருணும், அவங்கள பார்த்துங்கிறார். விழுந்து கும்பிடணும். அவங்க பார்த்த உடனே என்னென்ன அவர் பார்க்கல, பார்த்தோன்னே தான் வணங்கலான் இருக்கேன். இந்த ஐயா வந்திருக்காரு பார்த்தீங்களா, அவருன்னே என்னை பார்க்கல, வந்து நீ பார்த்துட்டீங்கள, நான் பார்த்துட்டேன், நான் அவருன்னே என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லையா, பலமுறையும் தொழுது இறைஞ்சினார். தூரத்தை திருக்கூட்டம் கூட்டமாக ஒருத்தவங்களுக்கு ஒன்றுக்கு மேலே இருந்தாலே கூட்டம்னு அர்த்தம். அது திருக்கூட்டத்துக்குள்ளே வரும்பொழுதே நம்ம வணங்கி கொண்டு வர வேண்டும். இப்போ நம்ம அங்கேருந்து உள்ளே என்ட்ராகிறோம் அப்படின்னோடனே இங்கே அடியவர்கள் எல்லாம் உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, சிரிச்சிக்கிட்டு இருப்பாங்க, விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் உள்ளே வரும்போது எப்படி கும்பிட்டு தான் அப்படி தான் வரணும், கும்பிட்டு கொண்டு தான் உள்ளே வர வேண்டும். ஏன்னா இங்கே அடியவர்கள் இருக்கிறார்கள். சரி, எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தானே, ஐயா வந்திருக்காங்க, இந்த அம்மா வந்திருக்காங்க, எல்லாம் இவங்கெல்லாம் நமக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் அந்த குழுவில் எப்படி இருப்பாங்க அடியவர்கள், அந்த கூட்டத்துக்குள்ளே சுவாமி இருப்பார். அதனால் அவர்கள் வரும்பொழுது நாம் அவர்களுக்கெல்லாம் நம்மளை விட எல்லாருமே மேலானவர்கள் தான் என்ற எண்ணத்தோடு தான் பிரவேசம் செய்ய வேண்டும். வரும்பொழுதே வணங்க வேண்டும், தூரத்தே வணங்க வேண்டும். அவங்க நம்மளை பார்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது, நாம் அவர்களை பார்த்து வணங்க வேண்டும். அதுதான் நமக்கு பரமாச்சாரியர்கள் எல்லாம் காட்டுகிறார்கள். திருவேடத்தோட இருக்கிறார்கள். அப்போ பண்தொண்டர் அஞ்சலி கூப்பி வந்து சிந்தை களிப்புற அப்படியே சந்தோஷம் பொங்குது இவருக்கு. இந்த திருவாரூரை பார்க்கும்பொழுது என்ன அலங்காரம், என்ன ஊரியாது அப்படின்னு அவர் எண்ணி பார்க்கிறார். இந்த ஊருக்குள்ளே தானே எங்கள் அப்பர் சாமி உள்ளே போகும்போது தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் உண்டுகோளோ என்று இவர் பாடிட்டு போனார். எங்கள் ஞானசம்பந்த பெருமாள் இது உள்ளதானே இப்படி அங்கேருந்து வரும்போது பாடுறார். இந்த மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது.
அது என்ன பதிகம்? அது கவனமாசோடையா. ஞானசம்பந்த பெருமான் திருவாரூர் போயிட்டு ரொம்ப காலம் திருவாரூரில் இருக்கார். திருவாரூர் திருப்பூர் வரும்போது அந்த திருவாரூர் விட்டு போக மனசு வரல. இந்த மாதிரி வேற எங்கேயுமே காட்சி கிடையாது. உடனே திருவாரூர் எல்லையில வந்து நின்றுக்கிட்டு திருப்பி திருவாரூர் நோக்கி பாட்டு பாடுறாரு. அப்படி ஒரு காட்சி, அப்படிப்பட்ட பெருமையுடையதாக அந்த திருவாரூர் இருக்கிறது. பவனமாய் சோடையாய், மனசு கவலைப்படாதப்பா. எதுக்கு இந்த சிவனது பவனமாம் சோடையாய் நாவழா பஞ்சுதை சட்ட ஒன்று சிவனதால் தேர்ந்திடா பேதைமார் போல நீ எழுதினாயே, ஏன் பயப்படுற? வாழ்க்கையை பார்த்து ஏன் பயப்பட்டு கொண்டிருக்கிறாய்? உனக்கு உய்வு கிடைக்காது என்று பயப்பட. அப்படிலாம் பயப்படாத. கவனமாய் பாய்வதோர் ஏறுடை காலகண்டன் அவனது ஆரூர் தொழுது உய்யலாம் மயில் கொண்டு அஞ்சல் நெஞ்சே என்று அந்த ஆரூரை தொழுதே உய்யலாம். நாம ஆரூரில் உள்ள சாமி அல்ல, எதை தொழுதே உய்யலாங்கிறாரு? ஆரூரையே தொழுது உய்யலாம் என்று நமக்கு அருளி செய்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானார். அப்படிப்பட்ட அந்த திருவாரூர், அந்த ஊரை பார்க்கிறார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த சிந்தை கழிப்புற வீதி ஊடு செல்வார் திருத்தொண்டரு தம்மை நோக்கி, அடியவர்கள் எல்லாம் பார்த்து கூப்பிடுறார். அந்த தொண்டர் கூட்டத்தை பார்த்து எந்த இருப்பதோ அரூர் அவர் எம்மையும் வாழ்வாரோ கேளீர் என்று பதிகம் பாடுகிறார். இந்த பதிகத்துடைய தொடக்கம் பாருங்க, கரையும் கடலும் என்று தொடங்கக்கூடிய பதிகம். இந்த பதிகத்துடைய மகுட வாக்கியமாக ஒவ்வொரு பதிகத்திலையும் பாருங்க கரையும் கடலும் அப்படின்னே இது எந்த இருப்பதுமாவது அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் என்றே அவர் பாடி தொடங்கி இருப்பார். அதனால அதை எடுத்து காண்பிக்கிறார் நம்முடைய சேக்கடார் சாமி. எந்த இருப்பதுமாரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் என்னோ தந்த இசை பதிகங்கள் பாடி தம்பெருமான் திருவாயில் சார்ந்தார் என்ற அந்த திருவாரூர் கோயிலுடைய வாசலுக்கு போனார் என்று வருகிறது. அங்கே பதிகத்தை நம்ம இங்கே பார்க்க வேண்டும். அது பதிகத்தை நம்ம தேனிலோட பிறகு பார்ப்போம். ஏன்னா சரவணன் டிவி அங்கே போயிருக்காரு, அவரும் பார்க்கணும் இல்லையா? அதனால நம்ம அவர் வந்த பிறகு பார்ப்போம். இப்போ ஒரு பாட்டை மட்டும் பார்த்துட்டு இந்த அமர்வை நிறைய செய்வோம். வானுரவில் திருவாயில் நோக்கி மண்ணுற 5 உறுப்பால் வணங்கி தேனுரை கற்பக வாசமாலை தேவாசிரியன் தொழுதிரைஞ்சி ஊனோ உயிரோ உறக்கும் அன்பால் உச்சி குவித்த செங்கைகளோடோ தூணரம் கொன்றையான் முளட்டானோ சூழ்திரு மாளிகை வாயில் புக்காகார். வாசலுக்கு தானே போனார். இப்போ இந்த பதிகம் பாடிக்கிட்டே எங்கே போய் சேர்ந்தார்? கோயிலுடைய வாசலுக்கு போனார். இப்போ வாயில் போனோடனே அங்கே என்ன தெரியும்? இப்போ இந்த கோபுரம் தெரியும். முதல்ல சொல்லுகிறார், அந்த கோபுரம் எது வரைக்கும் இருக்கும்? ஆகாசம் வரைக்கும் வசந்திருக்குதாம். வானத்து வான்புற நீள் திருவாயில் இந்த கோபுரத்தை பார்க்கிறாரு. நோக்கி அந்த கோபுரத்தில் அங்கேயே விழுந்து வணங்குறார் சுந்தரமூர்த்தி. மண்ணுற 5 உறுப்பால் வணங்கி, இதுதான் பஞ்சாங்க நமஸ்காரம்னு பேர். அங்கேயே 5 பஞ்ச அங்கங்கள்னா தலை, 2 கை 2 கால் மண்ணில் படும்படியாக பண்ணக்கூடிய அந்த பஞ்சாங்க நமஸ்காரம். அட்டாங்க நமஸ்காரம்னா 8 உறுப்புகள் தரையில் படும்படியாக பண்ணக்கூடிய நமஸ்காரம். 5 உறுப்பால் வணங்கி தேனுரை கற்பக வாசமாலை தேவாசிரியன் தொழுது இறைஞ்சி உள்ள என்றானோடனே தேவாசிரியன் ரைட்டில் ஒரு மண்டபம் இருக்கும். அது ரொம்ப முக்கியமான மண்டபம். இங்கே திருவாரூருக்குள்ளே போனீங்கன்னாக்க அங்கே போய் சாமியை பார்க்குறீங்களோ உள்ளே அந்த மண்டபத்தை தொழுது வணங்க வேண்டும். ஏன்னா அங்கே தான் திருத்தொண்ட தொகை பிறந்தது. ஆமாம், தேவாசிரியம் அரியம் சிரியம்னா அங்கே தேவா ஆச்சரியம்னா அங்கே சரித்து கொண்டு இருப்பார்கள். எப்பொழுதும் தேவர்கள் உறைவார்களாம். சாமிக்கு சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக இந்திரன் வந்திருக்கிறான் இப்போ அப்படின்னாக்க சாமிக்கு திற கொட்டுரு, சாமி நைவேதனம் ஆகிட்டு இருக்கு, இப்போ தான் சாமி அபிஷேகம் ஆகிட்டு இருக்குப்பா, இப்போ தரிசனம் கிடையாதுன்றுவாங்க அங்கே அணுக்க தொண்டர்கள்லாம். உடனே இந்திரன் வந்து சரி நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வெயிட் பண்ணுற ஹால் அதுதான் தேவாசிரி. சந்திரன் வெயிட் பண்ணுற ஹால் அதுதான் தேவாசிரி. பிரம்மா திருமால் மாதிரியான தேவர்கள் எல்லாம் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த இடம் தான் அந்த தேவாசிரியன்னு பேர். அதனால தான் தேவாசிரியன்னே அதுக்கு பேர். அதுக்கு பிறகு அது ஒவ்வொரு அடியார்களை எப்பொழுது அங்கே சந்தரித்து கொண்டிருப்பார்கள். அதனால் அது தேவாசிரியன் எனும் திருக்காவணம் என்றதற்கு பேர். அந்த தேவாசிரியனுக்குள்ள அடியவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறத எப்படி நம்முடைய சேக்கரார் சாமிகள் திருக்கூட்ட திறப்பில் வசிப்பார். பரந்த 1000 பார்க்கடல் போல்வது அப்படின்னார். ஒவ்வொரு அந்த தேவாசிரியங்கிற மண்டபமே கடல் மாதிரி இல்லையா?
அந்த பல ஆயிரம் பார்க்கடல்களை ஒன்றாக கொண்டிருப்பது போன்ற ஒரு இடமாக இந்த தேவாசிரிய மண்டபம் தெரிகிறது என்று சேக்கரார் சாமி சொல்கிறார்கள். ஏன்பா அப்படி சொல்றார் அப்படின்னா, இப்போ உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய சிவனடியார்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாரும் நெத்தில திருநீர் பூசிட்டாங்க, கை காலெல்லாம் திருநீராக கேட்கறதுல வெள்ளை வெள்ளையா இருக்குது. அதனால ஒவ்வொருத்தரும் பார்க்கறது ஒரு பார்க்கடல் போல தெரியாதமா. அதனால பரந்த 1000 பார்க்கடல் போல்வது நிறைந்துள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவணம் என்று அதை அழகாக காண்பிப்பார். அந்த தேவாசிரியன் அதில் இப்போ என்ன வாசடிக்குது? தேன் உரை கற்பக வாச மாலை. இந்த பக்கம் போனால் கற்பக பூவனுடைய வாசம் அடிக்குதான். அந்த தேவாசிரிய மண்டபத்து வழியாக போகும்போது என்ன ஸ்மெல் வருது உள்ளே இருந்து அப்படின்னா, கற்பக பூக்களுடைய மனம் வருகிறது சார். ஏன் சார் அப்படி வருதுன்னா, அந்த கற்பக பூ வந்து நம்ம ஏரியாவில் கிடைக்காது. நம்ம அது தேவலோகத்து மலர். அது தேவலோக பூவில் பறித்து அதை மாலையாக கட்டிட்டு வந்து உட்காந்துருக்கான் உள்ள எல்லாரும் தேவர்கள்லாம் போட்டிருக்கான் இல்லையா. அவன் பொண்ணு வட இங்கே வரும்போது பூ வாங்கி கொடுத்து ஆச்சு வந்துருப்பான் இல்லையா. இப்போ நம்ம ஆச்சுட்டு போனோம்னா அவங்க மாலை போட்டிருப்பாங்க, கடையில் மாலை வாங்கி இவன் போட்டுக்கிட்டு நம்ம இப்போ ஒய்ஃபோட வெளில போனாங்கன்னா பூ வாங்கி கொடுக்கறது ஒரு மரபாக வைத்திருப்பாங்க இல்லறவாசிகள். இப்போ ஒருத்தவங்களும் அப்பா அண்ணன் பண்ணியிருப்பான், இவனும் வாங்கி போட்டுக்கணும், அதுக்கும் வாங்கி வச்சு விடணும். அப்போ அந்த ஊரில் என்ன பூ தான் கிடைக்கும்? கற்பக பூ தான் வைப்பாங்க எங்கே பார்த்தாலும். அந்த கற்பக பூ வாங்கி எல்லாம் அணிஞ்சிக்கிட்டு தான் வந்திருக்கான். வண்டியெல்லாம் வாசல் எடுத்துட்டு வந்து வெயிட்டிங்கில் நின்றுட்டு இருக்கான் இல்லையா. அப்போ உங்கள் உள்ளே இருந்து என்ன வருதான்? கற்பக பூ வாடகை வந்து கொண்டிருக்கிறது. இது சுவாமி ஸ்மெல் பண்ணுறான். தேன்முறை கற்பக வாசமாலை தேவாசிரியன் தொழுதிரைந்தி ஊனோ உயிரோ உருக்கும் அன்பால் அவருக்கு அன்பு பெருகிறதா. திருவாரூர் சாமி பார்க்க போகிறோம், புற்றமண்ட புண்ணியத்தை பார்க்க போகிறோம் என்ற எண்ணத்தினாலே ஊன் உருக உயிர் உருக அங்கு உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். அப்படியே தானா கையை மேலே போவதற்கு உச்சி குவித்த வெங்கை என்று சொல்லுகிறார். கையை குவித்து கொண்டே செல்லுகின்றது உள்ள. நாம் இதெல்லாம் பண்ணுகிறோமான்னு எண்ணி பார்க்க வேண்டும். உள்ள போகும்போது உள்ளே போகும்போதே ஃபோன் பார்த்துக்கிட்டு தான் போகிறோம், கேமரா ஓப்பன் பண்ணி. தேவாசிரியனை பற்றி நாங்கள் வந்து பெரிய புராணத்தில் படிச்சிருக்கோம். அதனால் அதில் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு உடனே ஃபேஸ்புக்கில் போஸ்ட் அதை தான் நம்ம நிற்கிறோம். இப்போ இன்க்ளூடிங் மீ தான், எல்லாரையும் தானே சொல்கிறேன். இப்போ இந்த பக்தியை நம்ம கற்றுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அப்போ அதனால் ஒன்றும் குறை கிடையாது வருது. அதனால் அது உச்சி குவித்த செங்கையோடு அன்பு உருக ஊனுருக உயிருருக நாம் செல்ல வேண்டும். அப்படி தான் பரமாச்சாரர்களை வழிபாடு செய்திருக்கிறார்கள். இங்கே குவித்த செங்கைகளோடும் அடுத்த வாசல் வரும். அந்த வாசல்லாம் அங்கே பிரமிண்ட நாயனார் எழுந்திருப்பார், அங்கே பார்க்குறோம். இவர் இனிமேல் தான் வரப்போகிறார். இப்போ என்ன தத்திரமே என்பது தானே. தூணரும் கொன்றையான் மூலட்டானம் சூழ் திரு மாளிகை பாயில் புக்காகார். அந்த மூலட்டானம் என்கின்ற அந்த பூங்கோயில் இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்துக்குள்ளே என்றாகிறார் என்று இது வரைக்கும் இருக்கு சரித்திரம். இதற்கு பிறகு உள்ள விஷயங்களை நாம் தேனிகளுக்கு பிறகு பார்ப்போம்.